ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. கிரிப்டோ கரன்சி மீதான தடையை நீக்கியது ஆர்பிஐ. கடந்த 2018 ஆண்டு, வருஷத்தை மறந்துடக்கூடாது, கடந்த 2018 ஆண்டு கிரிப்டோ கரன்சி, சரியா, கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சி என்று அழைக்கப்படும் இந்த கிரிப்டோ கரன்சி எனப்படும் மெய்நிகர் பண பரிவர்த்தனைக்கு விதித்திருந்த தடையை நீக்குவதாக மத்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சரியா, இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? அப்போ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிக்கப்பட்ட ஆண்டு எது? 2018. அந்த தடையை தற்போது விலக்குவதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரிசர்வ் வங்கியோட கவர்னர் யாருன்னு பார்த்தோம். இந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்த தாஸ். சரியா, சக்தி காந்த தாஸ். எத்தனையாவது? 25வது கவர்னர். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்து பாருங்க, இந்திய உயிரி பல்லுயிர் பெருக்க விருதுகள். ஓகேவா? பாருங்க, 2012 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த விருதினை மத்திய சுற்றுச்சூழல் காடுகள் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. சரியா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எங்க இருக்கு? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. சரியா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. அவங்களும் தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் ஆகியவை இணைந்து இந்த விருதை 2012 ஆண்டு முதல் வழங்கி வராங்க. சரியா, அந்த விருது வந்து யாருக்கெல்லாம் வழங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அவார்ட்ஸ் 2021 கேட்டகரி. சரியா, சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். இந்த கேட்டகரியில யாருக்கு வழங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஷார்ட்டா கொடுத்து பாருங்க, கிராப் வைஸ். சரியா, கிராபாவிஸ். சரியா, கிராபாவிஸ் சில டைம்ல பாத்தீங்கன்னா இப்படியே கொடுத்துருவாங்க, கவனம் வந்துக்கோங்க. கிராபாவிஸ், அதுக்காக தான் நான் ஃபுல்லா விரிவாக்கம் கொடுத்திருக்கேன். சரியா, கிராபாவிஸ் அது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அவங்களுக்கும் அதை தொடர்ந்து பாருங்க, கானோமா நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் ட்ரௌகோபன். சரி, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்துல இருக்கு. ஓகேவா? நாகாலாந்துல இருக்கிற இந்த 2 அமைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அந்த கேட்டகரியில. அடுத்த செகண்ட் கேட்டகரி என்ன பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் ஸ்பைசஸ். சரியா, கன்சர்வேஷன் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் ஸ்பைசஸ் அந்த கேட்டகரியில யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா NM சாஜி. இந்த நம்பரை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். NM சாஜி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபர் மேன் ஆஃப் கேரளா என்று அழைக்கப்படுகிறார். சரியா, உள்நாட்டு உயிரினங்களை பாதுகாப்பதில் இவர் புகழ் பெற்றவர். யாரு? NM சாஜி. இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், கேரளா. கவனம் எடுத்துக்கோங்க, இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூபர் மேன் ஆஃப் கேரளா. அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்த பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க அஜித் குழு. ஓகேவா? உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் குறைந்தபட்ச ஊதியத்தை மினிமம் வேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வேலை பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் மினிமம் அந்த வேஜ், சரியா, ஊதியம் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை செய்து அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக ஒரு கமிட்டியை போட்டுக்கிறாங்க. யாருடைய தலைமையில? அஜித். ஓகேவா? பாருங்க, பொருளாதார வளர்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் அஜித் மிஸ்ரா தலைமையிலான குழுவினை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் நியமனம் செய்துள்ளது. ஓகேவா? இது வந்து அஜித் மிஸ்ரா. ஏற்கனவே பார்த்த அருண் மிஸ்ரா எதுக்கு பார்த்தோம்? அருண்குமார் மிஸ்ரா NHRC. இங்க பார்த்திருக்கிறது அஜித் மிஸ்ரா. ஒரு பேரு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா தயவு செய்து என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல எக்ஸாம் எழுதும் போது அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். பாருங்க, நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 2 லைன்ல இந்த நோட்ஸ் பார்த்தோம். இப்ப ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். பாருங்க, நிதி ஆயோக்கின் நீடித்த அபிவிருத்தி இலக்கில் கேரளா முதலிடம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேவா? ஐக்கிய நாடுகள் சபை 2015 ஆண்டு பாத்தீங்கன்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. 2030 ஆண்டிற்குள் 2030க்குள்ள இந்த இலக்குகளை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அந்த 17 இலக்குகளை அந்த கோள்களை பார்த்தீங்கன்னா சூப்பரா எந்த மாநிலங்கள் வந்து செய்யறாங்க, அதே அந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து யாரு எந்த மாநிலம் வந்து சிறப்பாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில சிறப்பான அந்த மாநிலங்கள் தரவரிசை பட்டியல யார் வெளியிடுறாங்க? நிதி ஆயோக். ஓகேவா? பாருங்க, இது வந்து 3வது பதிப்பு, 3rd எடிஷன் அப்படிங்கிறது யார் வெளியிடுறாங்க? நிதி ஆயோக். ஓகேவா? சரி, பாருங்க, இந்த ஆண்டு நீடித்த அபிவிருத்தி இலக்குகள் அட்டவணை குறியீடு தகவல் பலகை ஒரு
ஒரு தசாப்தம் அப்படிங்கிறது 10 ஆண்டு காலம். சரியா? ஒரு தசாப்தத்தின் 10 ஆண்டுகள் செயல்பாட்டின் கூட்டாண்மை என்கிற தலைப்புல இதை வெளியிட்டிருக்காங்க. சரியா? சில டைம்ல பாத்தீங்கன்னா இப்படி கூட கேட்பாங்க, கவனமா இருந்துக்கோங்க. இந்த தலைப்பு ஒரு தசாப்தத்தின் செயல்பாட்டின் கூட்டாண்மை. சரி, இப்ப பார்க்கலாம் அந்த தரவரிசை என்னங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? சரி, பாருங்க. ஒட்டுமொத்த அளவில் அந்த SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை செயல்படுத்துவதில் ஒட்டுமொத்த அளவில் சிறந்த மாநிலமாக தேர்ச்சி பெற்றுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளா பெற்ற புள்ளிகள் 75. இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம். ஓகேவா? இரண்டாவது இடத்துல 2 மாநிலங்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடும் ஹிமாச்சல் பிரதேசம் பார்த்தீங்கன்னா 74 புள்ளிகள், தலா 74 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேசம். மூன்றாவது இடத்தில் ஆந்திரா, கோவா, கர்நாடகா, உத்தரகாண்ட். ஓகேவா? நான்காவது இடத்துல சிக்கிம் மாநிலமும் இருக்குது. ஐந்தாவது இடத்துல மகாராஷ்டிரா. ஓகேவா? இதில் குறைவாக பெற்றுள்ள இதில் புள்ளிகள் இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கேரளா, கடைசி இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஓகேவா? பாருங்க, இந்த பட்டியலில் கடைசி இடங்களை பெற்றுள்ளது எது பார்த்தீங்கன்னா பீகார், 52 புள்ளிகள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், 56 புள்ளிகள். ஓகேவா? வறுமை இல்லாத தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. முற்றிலும் பசியை போக்கியதில் கேரளா மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது. சரியா? ஜீரோ ஹங்கர் அப்படின்னா கேரளா நம்பர் 1, நோ பாவர்ட்டி அப்படின்னா யாரு? தமிழ்நாடு முதலிடம். அடுத்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மாநிலங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள். சரி, யூனியன் டெரிட்டரியில பாத்தீங்கன்னா சண்டிகர் 74 புள்ளிகளுடன் முதலிடத்தையும் 68 புள்ளிகளுடன் டெல்லி இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளன. ஓகேவா? அதிக புள்ளிகள் பெற்ற கேரளாவே 75 புள்ளிகள் தான் பெற்றிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமாக இருக்கிற சண்டிகர் 79 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. இதுல SDG என்று அழைக்கப்படும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அந்த பட்டியல். ஓகேவா? சரி, நாட்டின் ஒட்டுமொத்த நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டு எண் 6 புள்ளிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த பட்டியலை வெளியிட்டது யாரு? நிதி ஆயோக். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிதி ஆயோக் கமிட்டியின் தலைவர் யாரு? பிரதமர். எப்போதுமே பிரதமர் தான் இருப்பாங்க. அந்த வகையில் நரேந்திர மோடி தலைவராக இருக்கிறாங்க. துணை தலைவராக இருப்பவர் ராஜீவ் குமார். ஓகேவா? CEO யார் பார்த்தோம்? அமிதாப் காந்த். மறந்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாம். அடுத்து இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, மேல பிஜேபி. அதனால இந்த சீசன்ல நம்ம எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், சரியா, அது தொடர்பான எல்லா செய்திகளும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கலைஞரா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், தற்போதைய முதல்வர் ஸ்டாலின், இவங்களை பத்தி ஃபுல் டீடைலா பாத்துக்கோங்க. சரியா? எத்தனை டைம் எம்எல்ஏ இருந்தாங்க, எப்போ சிஎம் இருந்தாங்க, எந்த ஆண்டு அவங்க ஆட்சி பிடிச்சாங்க, அதே மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எப்போ துணை முதல்வராக பதவியேற்றாங்க, சென்னையின் மேயராக எப்போது பதவியேற்றாங்க, அந்த மாதிரி டீடைலை நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்களை பத்தி நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சாரி, முன்னாள் முதல்வர்ல தற்போதைய முதல்வர். சரி, அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறது முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி. அவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் 5 முறை முதல்வராக இருந்தவர். சரி, அவருடைய பிறந்த தினம் ஜூன் 3ஆம் தேதி. பாருங்க, அந்த ஜூன் 3 அவங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்பு அப்படிங்கறத பாருங்க. சென்னை கிண்டி கிங் ஆய்வக வளாகத்தில் பன்னாட்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர். சரியா? திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சேமிப்பு கிடங்குகள். மூன்றாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயண சலுகை. நான்காவது பாயிண்ட் காவல்துறையினர் கோவில் அர்ச்சகர்கள் பணியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். அடுத்து 5வது முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மு. கருணாநிதியின் பெயரில் மதுரையில் நூலகம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் 2010ஆம் ஆண்டு முதல்வர் மு. கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது. அந்த அவருடைய அந்த மு. கருணாநிதி அவருடைய பெயர்ல பாத்தீங்கன்னா மதுரையில் புதிதாக ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு நூலகம் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலக்கிய மாமணி, இந்த பேரை பார்த்துக்கோங்க, இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும். இதற்கான பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம். ஓகேவா? தமிழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசின் மூலம் வீடுகளும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. உத்தரகாண்ட் அரசின் வத்சல்யா திட்டம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மத்திய அரசோட திட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மாநில அரசின் சில திட்டங்களும் முக்கியம். அந்த வகையில வத்சல்யா அப்படிங்கிற ஒரு திட்டம் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
கொரோனாவினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 21 வயது வரை கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பாக பயிற்சியும் மாதம் ரூபாய் 3000 பராமரிப்பு தொகையும் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த அரசு? உத்தரகாண்ட் அரசு. அந்த திட்டத்தின் பெயர் வத்சல்யா திட்டம். சரியா? உத்தரகாண்டின் புதிய முதல்வராக தற்போது பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? புஷ்கர் சிங். சாரி, புஷ்கர் சிங். சரி, புஷ்கர் சிங் தாமி. புஷ்கர் சிங் தாமி அவர்கள் தான் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த உத்தரகாண்ட் அரசு அறிவித்த திட்டம் தான் வத்சல்யா திட்டம். ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பார்க்க போறது யுனைட் அவர் அப்படிங்கிற ஒரு கைபேசி தொழில்நுட்ப தளம். சரி பாருங்க, ஐநா அமைதி படை வீரர்களின் பாதுகாப்பு மேம்பாட்டிற்காக யுனைட் அவர் எனப்படும் கைபேசி தொழில்நுட்ப தளத்தினை இந்தியா ஆகஸ்ட் 2021 அறிமுகப்படுத்தி உள்ளது. ஓகேவா? பாத்துக்கோங்க. யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் கீப்பிங் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்கில் தலைமையிடத்தை கொண்டுள்ளது. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945, 1945 இது உருவாக்கி இருக்காங்க. இது தற்போதைய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பவர் யார் பாத்தீங்கன்னா ஜீன் பியரி லாக்ரோய்க்ஸ். சரியா? லாக்ரோய்க்ஸ் என்பவர் தான் ஜீன் பியரி லாக்ரோய்க்ஸ் என்பவர் தற்போது யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் கீப்பிங் ஆபரேஷன் அதனுடைய தலைவராக இருக்கிறாங்க. இந்த அமைப்பிற்கு இந்தியா உருவாக்கிய ஒரு ஆப் தான் என்னது? யுனைட் அவர் என்பது அதோட முக்கியமான நோக்கம் ஐநா அமைதி படை வீரர்களின், சரியா, யுனைடெட் நேஷன் இந்த பீஸ் கீப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு தளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. யாரு? இந்தியா. எந்த நாடு இதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்க போற பயன் பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகத்தை ஆராய டாவின்சி மற்றும் வெரிடாஸ் நாசா. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளி கிரகம் வீனஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீனஸ் பிளானட் இருக்கு, அது பாத்தீங்கன்னா வரும் 2028-30 ஆண்டு காலகட்டங்களில் வெள்ளி, சரியா, வீனஸ் மற்றும் வீனஸ் கிரகத்தை ஆய்வு செய்ய டாவின்சி மற்றும் வெரிடாஸ் என்ற 2 திட்டங்களை நாசா அறிவிச்சிருக்காங்க. சரியா? நாசாவின் திட்டம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா டாவின்சி வெரிடாஸ் அப்படிங்கிறது 2 திட்டங்கள் அறிவித்தது நாசா அமைப்பு. அந்த திட்டங்கள் எதற்காக? வீனஸ், சரியா, வீனஸ், ஓகேவா, வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேவா? இதே மாதிரி இந்தியா வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ. ஓகேவா? இந்தியாவின் இஸ்ரோ எந்த வருஷம் பார்த்தோம்? 1969. அதனுடைய தலைவர் யாரு? இப்போ கே சிவன். ஓகேவா? கே சிவன் தலைமையிலான இஸ்ரோ அமைப்பானது வெள்ளி கிரகத்தை, இந்த வீனஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச்ல ஈடுபடுவதற்காக இந்தியா வந்து ஒரு ஆய்வுகளத்தை நாங்க அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ அறிவிச்சாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஞாபகம் இருக்கா? சுக்ராயன். சரியா? சுக்ராயன் 1 அப்படிங்கிறது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்ப உள்ள ஒரு விண்கலம். அதே சமயத்துல டாவின்சி மற்றும் வெரிடாஸ் என்பது யார் அனுப்ப போறாங்க? நாசா. எப்போ? 2028-30. அடுத்த பாயிண்ட் போகலாம். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு நினைக்கிறேன். கற்பு பூஞ்சை சிகிச்சைக்கான ஆம்போடெரிசின் பி மருந்தினை உற்பத்தி செய்ய ஓசூரில் உள்ள மைலான் நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மீகோர் மைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஃபங்கஸ். அந்த பிளாக் ஃபங்கஸை வந்து குணப்படுத்துவதற்காக ஒரு மெடிசின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வைக்கப்பட்ட பேர் என்னது? ஆம்போடெரிசின் பி. ஓகேவா? அது வந்து தமிழ்நாட்டில் எங்க உற்பத்தி செய்ய போறாங்க? ஓசூரில் உள்ள மைலான் நிறுவனம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் இ நிறுவனத்திற்கு 30 கோடி கொரோனா தடுப்பூசிகள். சரியா? பாருங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த பயாலஜிக்கல் இ என்ற தடுப்பூசி நிறுவனத்திடமிருந்து 30 கோடி கொரோனா தடுப்பூசிகளை பெற மத்திய சுகாதார அமைச்சகம் ரூபாய் 1500 கோடியை முன்பணமாக வழங்க உள்ளது. இது தொடர்பான செய்திகள் பின்னாடி சூப்பரா வருது, அப்ப சேர்த்து பார்க்கலாம். பாருங்க, இவங்களை பத்தி நம்ம லைட்டா பார்த்துட்டோம். டாக்டர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா. ஓகேவா? சாரி, இது வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் கிடையாது, வெறும் பாருங்க ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா. ஓகேவா? பாத்துக்கோங்க. மத்திய வெளியுறவுத்துறை செயலராக இருப்பவர் தற்போது யார் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா. இந்த ஸ்ரிங்லாங்கிற பேரை மறந்துடாதீங்க. ஓகேவா? வெறுமனே நம்ம ஏற்கனவே பார்த்த டாக்டர் ஹர்ஷவர்தன் யாரு? முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன். இங்க பார்த்திருக்கிற ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா என்பவர் தற்போது இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. சரியா? மத்திய வெளியுறவுத்துறை செயலராக இருப்பவர் இந்த டாக்டர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா. ஓகேவா? வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? எஸ் ஜெய்சங்கர். தமிழகத்தை சேர்ந்த எஸ் ஜெய்சங்கர். அதே மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க.
இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 2003. சரியா, கார்கில் போர் நடைபெற்ற ஆண்டு 1999. அதற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 2003ஆம் ஆண்டு. ஓகேவா, ஆனா அதை மீறி அடிக்கடி சண்டை நடக்கதான் செய்து நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. நோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி. பாருங்க, அமெரிக்காவை சேர்ந்த நோவோவேக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நோவோவேக்ஸ் என்ற தடுப்பூசியை புனேவில் செயல்படும் சீரம் நிறுவனம் தயாரித்து வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவோவேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள்? அமெரிக்காவை சேர்ந்த நோவோவேக்ஸ் நிறுவனமும் இந்தியாவின் புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சு வராங்க. அந்த தடுப்பூசி வைக்கப்பட்ட பெயர் நோவோவேக்ஸ் என்பதாகும். சரி, ஏற்கனவே இந்த சீரம் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா தடுப்பூசியை நமக்கு வந்து கண்டுபிடிச்சு இந்தியாவில் பயன்பாட்டில் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கொரோனா தடுப்பூசி தான் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோவிஷீல்டு. சரியா, கோவிஷீல்டு அப்படிங்கிறது இந்த சீரம் நிறுவனம் தயாரித்த ஒரு முக்கியமான ஒரு கொரோனா தடுப்பூசி ஆகும். சரியா, இந்த கோவிஷீல்டுங்கிறது சீரம் நிறுவனம் மட்டும் தயாரிக்கல. யாரெல்லாம்? லண்டன் ஆக்ஸ்போர்ட் மற்றும் அஸ்ட்ராசெனகா அவங்களோட இணைந்து தான் இந்த சீரம் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் கோவிஷீல்டு என்பதாகும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம லைட்டா ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐஎன்எஸ் சந்தேக் கப்பல் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. சரி, டீகமிஷன் பண்ணிக்கிறாங்க ஐஎன்எஸ். சரி, ஐஎன்எஸ் சந்தேக். ஓகேவா, இந்த கப்பல் உள்நாட்டிலே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு கடற்படை கப்பல் ஆகும். சரியா, கடல் மட்டம், கடல் வளம், மாசுபாடு, ஹைட்ரோகிராபிக் ஆய்வுக்கான பணிகளை இந்த கப்பல் மேற்கொண்டது. ரீசனா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பழசாகி தற்போது டீகமிஷன் பண்ணிக்கிறாங்க, பணி நிறைவு பெற்றிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். இது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். ஐஎன்எஸ் சந்தேக், ஆபரேஷன் பவான் இலங்கையுடன் தொடர்புடையது. அடுத்து ஆபரேஷன் ரெயின்போ 2004 சுனாமியுடன் தொடர்புடையது. இந்த இரண்டு பணிகளையும் பயன்படுத்தப்பட்டதா ஐஎன்எஸ் சந்தேக் என்பது ஆகும். ஓகேவா, ஜூன் 4 என்ன முக்கிய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம். இந்த தினத்தை அறிவித்தது யார் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே ஜூன் 5. சரியா, முதல் முறையாக அனுசரிக்கப்பட்டது 1974ஆம் ஆண்டு. ஓகேவா, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இந்த தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது. எப்போ அப்சர்வ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 1974. ஓகேவா, 2021ஆம் ஆண்டிற்கான the வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே அதனுடைய தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்பின் மறு சீரமைப்பு. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல அப்டேட்டான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. பாகிஸ்தான் 2021ஆம் ஆண்டிற்கான இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தின் அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் முன்னெடுத்து நடத்த உள்ளது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். சரி, இதை யோசிக்கவே மாட்டீங்க, பாகிஸ்தான் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க. 2021 யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே ஜூன் 5. ஓகேவா, ஜூன் 5 அந்த உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான எல்லா அந்த இனிஷியேட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, முன்னெடுப்புகள், அதை நடத்துவது யாரு? நடப்பாண்டில் பாகிஸ்தான். மறந்துடக்கூடாது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். நடப்பு நிதியாண்டில் 9.5% வளர்ச்சியாக இருக்கும். யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிதி கொள்கை குழு கூட்டம் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் எத்தனையாவது பார்த்தோம்? 25வது ஆளுநர். சரியா, இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது கவர்னராக இருக்கும் சக்திகாந்த தாஸ் தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. சரியா, இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிஐயோட கூட்டங்கள் வந்து நிதி கொள்கை குழு கூட்டமானது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும்? 2 மாதங்களுக்கு. ஓகேவா, இது நிறைய தேர்வுகள்ல கேட்டுக்கிறாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயின் முக்கிய அறிவிப்புகள். அந்த கொள்கையில அந்த கூட்டத்துல என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. 2021-22 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.5% இருக்கும். சரியா, இதுக்கு முன்னாடி இந்த ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி வந்து நடப்பு நிதியாண்டுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 10.5% சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிட்டு 9.5% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி கணிச்சிருக்கிறாங்க. சரியா, கணிப்பு. ஓகேவா, எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நடப்பு நிதியாண்டின் பணவீக்கம், இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 5.1%. சரி, அரௌண்ட் 5.1% இருக்கும்னு சொல்லிருக்காங்க இன்ஃபிளேஷன். ஓகேவா, அடுத்த தேர்ட் முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேசிய பண பரிவர்த்தனைகள் கழகம் வழங்கி வரும் நெஃப்ட். ஓகேவா, நெஃப்டோட விரிவாக்கம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் என்று அழைக்கப்படும் இந்த நெஃப்ட் பண பரிவர்த்தனை சேவை வரும் ஆகஸ்ட் 1 முதல், மறந்துடக்கூடாது, கவனமா இருந்துக்கோங்க,
ஆகஸ்ட் 1 முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அளிக்கப்படும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒதுக்கி இருந்தாங்க. எதுக்கு? நெஃப்ட் சேவை வழங்குவதற்காக. நெஃப்ட் என்பது விரிவாக்கம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் என்பது. ஓகேவா? அந்த நெஃப்ட் சேவையானது அக்டோபர் 1 முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்ல, வேற என்ன அறிவிப்புகளை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ரெப்போ விகிதம் 4% ஆகும். ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.35% தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட், ஓகேவா, ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்ற ரெப்போ ரேட் பாத்தீங்கன்னா 4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சரி, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3.35%. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற வங்கிகள், சரி, ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி தவிர, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தவிர பிற வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் வாங்குகிற அந்த குறுகிய கால கடன், ஷார்ட் டேர்ம் லோன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ரெப்போ ரேட். அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4%. அதே சமயத்துல ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஓகேவா, பிற வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் அந்த போடுற அந்த டெபாசிட் சொல்லுவாங்க, வைப்பு தொகை, அந்த வைப்பு தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது 3.35% தொடரும் அப்படிங்கிற மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தயாரிக்கிறது சீரம் நிறுவனம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசி. எந்த கண்டுபிடித்த நாடு? ரஷ்யா. ஓகேவா? இந்த கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் எந்த நிறுவனம் தயாரிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனம். பாருங்க, ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை தயாரிக்க புனே நகரை சேர்ந்த சீரம் நிறுவனத்திற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு என்ன பார்த்திருந்தோம் ஏற்கனவே, DCGI, ஓகேவா, ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு யார் தலைவர்? விஜி சோமானி. சரி, விஜி சோமானி அவர்கள் தான் தற்போது ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரலாக இருக்கிறாங்க. அவங்க தான் இதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்த பாயிண்ட், கொரோனா தடுப்பு ஆலோசனைக்கு பூர்ணலிங்கம் புழுகு. இது தமிழக அரசு தொடர்பான ஒரு கமிட்டி. என்னன்னு சொல்லி பாருங்க, தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான பூர்ணலிங்கம் தலைமையிலான குழுவினை, செயல் திட்ட குழுவினை முதல்வர் மு க ஸ்டாலின் அமைத்துள்ளார். இவர் முன்னாள் சுகாதாரத்துறை செயலர் ஆவார். சரி, அப்ப ரீசன் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு முன்னாள் சுகாதாரத்துறை செயலர் பூர்ணலிங்கம் தலைமையில ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அந்த கமிட்டியோட முக்கியமான நோக்கம் தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சில பரிந்துரைகள், சில சஜஷன்ஸ் சொல்றதுக்காக. யாருக்கு? தமிழக அரசிற்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம். பாருங்க, என்ன திட்டம் சொல்லி பாருங்க, ப்ராஜெக்ட் 75. மறந்துடக்கூடாது. ஜெனரலா பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இதை பாத்தீங்கன்னா P75 அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. சரியா? ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் 6 நீர்மூழ்கி கப்பல்கள், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அந்த மாதிரி தயாரிப்பதற்காக மத்திய அரசு அறிவிச்ச ஒரு முக்கியமான திட்டத்தானது B75 என்று அழைக்கப்படும் ப்ராஜெக்ட் 75 ஆகும். சரியா? இந்திய கடற்படைக்காக புதிதாக 6 நீர்மூழ்கி கப்பல்களை ரூபாய் 43,000 கோடியில் உள்நாட்டிலேயே, மறந்துடக்கூடாது, உள்நாட்டிலேயே கட்டமைப்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரியா? இது எந்த திட்டத்தின் கீழ்? இந்தியாவில் தயாரிப்போம். சரியா? மேக் இன் இந்தியா சொல்லுவாங்க, இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் 75 திட்டம். அடுத்து பார்க்க போறது, அடுத்து பாருங்க, போதை பொருள் தடுப்பு இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு கூட்டு நடவடிக்கை. பாருங்க, சட்ட விரோதமாக போதை பொருள் கடத்தப்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த திட்டம் வகுப்பது தொடர்பாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே இணைய வழியில் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் போதை பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவரான ராகேஷ் அஸ்தானா பங்கேற்றார். அப்ப ராகேஷ் அஸ்தானா யாரு? இந்தியாவின் சார்பில் இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற அந்த கூட்டு நடவடிக்கையில் கலந்து கொண்டவர். அவர் வைக்கும் பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னது? போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் இந்தியாவிற்கான தலைவர். சரி, அப்ப இந்தியாவில் போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவர் யாரு? ராகேஷ் அஸ்தானா. மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்து, சிபிஐ அதிகாரிகள் ஜீன்ஸ் டி-ஷர்ட் அணிந்து அலுவலகம் வர தடை விதிப்பதாக சிபிஐ தற்போதைய இயக்குநராக இருக்கும் SK ஜெய்ஸ்வால் என்று அழைக்கப்படும் SK ஜெய்ஸ்வால் என்று அழைக்கப்படும் சுபோத் குமார் ஜெய்ஸ்வால் உத்தரவிட்டுள்ளார். பாத்தீங்கன்னா சிபிஐ சொல்லுவாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சிபிஐ அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் டி-ஷர்ட்ல போட்டுட்டு ஆபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். அவங்க தான் பாத்தீங்கன்னா சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட டைரக்டராக இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின்
முகநூல் கணக்கு 2 ஆண்டுகளுக்கு முடக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அமெரிக்கன் முன்னாள் அதிபர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு கட்சியை சேர்ந்தவர். தற்போது அதிபராக இருக்கும் ஜோ பைடன் எந்த கட்சியை சேர்ந்தவர்? ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். ஓகேவா? நமக்கு பார்க்கிறது டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வராரு. அவர் அந்த கருத்துக்களால நிறைய பிரச்சனைகள் வந்து அமெரிக்கால வருது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் அவருடைய இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, யாரு? ஃபேஸ்புக் நிறுவனம். ஓகேவா? அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தாரு? உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா இதை? ட்ரூத் சோசியல். சரியா? ட்ரூத் சோசியல் ஆப். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னடா என்ன தடை விதிக்கிறது, நானே தனியா வந்து ஒரு சோசியல் மீடியாவை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி யார் கொண்டு வந்திருந்தாங்க? டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த அந்த மொபைல் செயலி பேர் தான் என்னது? ட்ரூத் சோசியல் ஆப். ஓகேவா? கவனமா இருந்துக்கோங்க, இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரூத் சோசியல் மொபைல் செயலி யார் கொண்டு வந்தாங்க? அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அடுத்து ஒரு கொரோனா செய்தி பாருங்க. வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளையும் தாக்கி வருகிறது. அந்த வகையில சென்னையில் வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள 9 சிங்கங்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட், 3 இந்தியர்களுக்கு ஐநாவின் அமைதிப்படை விருது. அந்த விருதின் பெயர் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க நண்பர்களே, மக்களே கவனமா இருந்துக்கோங்க. சரியா? டாக் ஹம்மார்ஸ்கோல்ட். சரியா? டாக் ஹம்மார்ஸ்கோல்ட் மெடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதான் என்னது? ஐநாவின் அமைதிப்படை வீரர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு முக்கியமான விருது. நடப்பாண்டில் பாத்தீங்கன்னா இந்த விருது இந்தியாவை சேர்ந்த ஒரு 3 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, ஐநா அமைதிப்படையில் பணிபுரிந்த போது உயிரிழந்த இந்தியாவை சேர்ந்த மூல்சந்த் யாதவ், இவான் மைக்கேல் பிகாடோ மற்றும் யுவராஜ் சிங் ஆகிய மூவருக்கும் ஐநாவின் அமைதிப்படை விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறந்துடக்கூடாதுப்பா, இந்த நபர்கள் இந்த செய்தியில கொடுத்துட்டு உங்க யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி தனியா கூட கேட்பாங்க. இல்லாட்டினா ஒரு 4 பேரை கொடுத்துட்டு இந்த பட்டியலில் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் யாரு அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்து முக்கியமான ஒரு கொரோனா செய்தி பாருங்க. கோர்பேவேக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். நோவோவேக்ஸ், கோவிஷீல்டு, கொரோனா வேக்சின் எல்லாமே நிறைய பார்த்துட்டோம். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா கோர்பேவேக்ஸ் அல்லது பயோஇ கோவிட்-19 பாருங்க. கோர்பேவேக்ஸ் என்பது ஹைதராபாத்தை சேர்ந்த பயாலஜிக்கல் இ. சரியா? பயாலஜிக்கல் இ நிறுவனம் உருவாக்கியுள்ள ஒரு கொரோனா தடுப்பூசி ஆகும். இதை அமெரிக்காவின் பெய்லர் காலேஜ் ஆஃப் மெடிசின் உடன் இணைந்து தயாரித்து வருகிறது. எந்த நிறுவனம்? ஹைதராபாத்தை சேர்ந்த பயாலஜிக்கல் இ நிறுவனம் யாருடன் இணைந்து? அமெரிக்காவின் பெய்லர் காலேஜ் ஆஃப் மெடிசின் ஆகியோருடன் இணைந்து உருவாக்கி வராங்க கொரோனா தடுப்பூசி. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தானது கோர்பேவேக்ஸ் அல்லது பயோஇ கோவிட்-19 என்பதாகும். சரியா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அங்கூர் விருது ரீசெண்டா செய்தியில வந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரம் நடுவோருக்கு வழங்கப்படுகிறது அங்கூர் விருது. எந்த மாநில அரசு வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? மத்திய பிரதேச மாநிலம் மரம் நடுபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அங்கூர் திட்டத்தின் கீழ் இந்த விருதுகளை வழங்குவதாக அறிவித்துள்ளது. சரி, அப்ப பாத்தீங்கன்னா அதிகப்படியான மர நடுபவர்களுக்கு அங்கூர் விருதை வழங்குவதாக அறிவித்துள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மையை செயல்படுத்தியதற்காக தெற்கு ரயில்வேயில் 72 ரயில் நிலையங்களுக்கு ISO 14001 தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்திய ரயில்வேயில் பசுமை முயற்சிகளை, சரியா, அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா கிரீனிஷா இருக்கணும். ஓகே, பசுமை நிறைந்து சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு 72 ரயில் நிலையங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த தர சான்றிதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ISO 14001. ஓகேவா? இதற்காக சுற்றுச்சூழல் மேலாண்மை பிரிவுக்காக வழங்கப்பட்டுள்ளது. சில டைம்ல அந்த தர சான்றிதழ் கொடுத்துட்டு எதனுடன் தொடர்புடையன்னு சொல்லி கேட்பாங்க, கவனம் வந்துக்கோங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை தர சான்றிதழ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். ஓகே, இது அப்பப்போ செய்தியில வந்துட்டே இருக்குது, பார்க்கலாம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை செயல் இயக்குனர். ஓகேவா? அடிக்கல் சென்னை மதுரையில பாத்தீங்கன்னா தோப்பூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க? மதுரையில் உள்ள தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்று அழைக்கப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 27, 2019. இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதலாவது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக, சரியா, செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ள யார் பார்த்தீங்கன்னா மங்கு ஹனுமந்த ராவ். சரியா? மங்கு ஹனுமந்த ராவ் அவர்கள் தான் யாரு? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதலாவது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அடுத்த பாயிண்ட் போலாம். 2025ஆம் ஆண்டிற்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு பிரதமர் அறிவிப்பு
சரியா? கவனமா இருந்துக்கோங்க. இந்த செய்தி கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலந்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதற்கு முந்தைய இலக்கு, அதாவது பெட்ரோல எத்தனால் வந்து எத்தனை சதவீதம் கலக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்ன டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டுல 10% எத்தனால், 2030ல 20% எத்தனால் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. தற்போது இந்த 20% எத்தனால், சரி, 20% இந்த எத்தனால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுக்குள்ள கலக்கப்படும் சொல்லிக்கிறாங்க? 2025. சரி, 2025க்குள்ள மறந்துடக்கூடாது. ஓகேவா? தற்போது சுமார் 8.5% எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கப்பட்டு வருகிறது. இதோட முக்கியமான நோக்கம் என்னமா? எத்தனால், சரியா, ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எத்தனால் வந்து பெட்ரோலில் கலக்கிறாங்க. ஓகேவா? இந்த எத்தனால் வந்து எதுல கண்டுபிடிக்கிறாங்க, எதுல தயாரிக்கிறாங்க? கரும்பு சக்கை, நம்ம சாப்பிட்டு போற அந்த கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்பு சக்கையில இருந்து உருவாக்கப்படுகிறது என்னது? எத்தனால். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து ஜிஎஸ்டி வசூல் மே மாதத்துல எவ்வளவு இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஓகேவா? 1,02,709 கோடி ரூபாய் வந்து மே மாதத்துல வந்து ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்பட்டுள்ளது. சரியா? இதில் அதிக வசூலான மாதம், சரியா, அதாவது ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 2017ல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? ஜிஎஸ்டி ஓகேவா? அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரே மாசத்துல அதிக அளவு ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21. ஓகேவா? ஏப்ரல் 21 கிட்டத்தட்ட 1,41,384 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணிக்கிறாங்க. இதான் வந்து அதிகபட்ச ஜிஎஸ்டி வசூல். அதே சமயத்துல லோயஸ்ட், ஓகேவா, லோயஸ்ட் ஜிஎஸ்டி எப்ப பாத்தீங்கன்னா அதுவும் ஏப்ரல் மாசம் தான். ஆனா ஏப்ரல் 2020 கொரோனா வந்து ருத்ர தாண்டவம் ஆடிய 2020ல தான் இந்த ஜிஎஸ்டி வசூல் வந்து ரொம்ப குறைவா வந்து வசூல் பண்ணிருக்காங்க. எந்த மாதத்துல? அதுவும் ஏப்ரல் தான். அதே சமயத்துல குறைந்த அதிக அளவு வசூலிக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்டி வசூல் இப்போ ஏப்ரல். ஆனா ஒரே வித்தியாசம் என்னது? இது வந்து நடப்பு 2021ஆம் ஆண்டில். அடுத்து பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு மாற்று வழிமுறைகளை ஆராய ஏகே ராஜன் குழு. ரீசன் பாத்தீங்கன்னா ஏகே ராஜன் தலைமையில ஒரு கமிட்டியை வந்து தமிழக அரசு நியமனம் பண்ணாங்க. சரி, தமிழக அரசு நியமனம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சரி, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சரி, எந்த விதமான அந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, எந்த மாதிரி தாக்கங்கள் வந்திருக்குது, அது தொடர்பாக பரிந்துரைகளை தமிழக அரசிற்கு வந்து வழங்குவதற்காக ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் தான் யாரு? ஏகே ராஜன் குழு. எதனுடன் தொடர்புடையது? நீட் தேர்வு குறித்த பரிந்துரைகள் மற்றும் அந்த என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குது அது குறித்து தமிழக அரசுக்கு வந்து அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக. சரியா? நீட் தேர்வு 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்டது. 2021ல இந்த நீட் தேர்வானது 13 மொழிகளில் நடத்தப்பட்டது. சரியா? கவனமா இருந்துக்கோங்க. முதல் முறையாக நீட் தேர்வு நடத்தப்பட்ட ஆண்டு நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக நடத்தப்பட்டது. நடப்பு 2021ஆம் ஆண்டுல நீட் தேர்வானது 13 மொழிகளில் நடத்தப்பட்டது. புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மொழிகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா மலையாளம் மற்றும் பஞ்சாபி. எம்பி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மலையாளம் மற்றும் பஞ்சாபி அதோட சேர்த்து 13 மொழிகள்ல நடப்பு நீட் தேர்வு நடத்தப்பட்டது. ஓகேவா? நடப்பாண்டிற்கான நீட் தேர்வு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. உலக அளவில் விநியோகிக்கப்படும் 200 கோடி கொரோனா தடுப்பூசிகளில் 60% இந்தியா, சீனா, அமெரிக்கா நாடுகளுக்கு மட்டுமே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறாங்க. சரியா? அதாவது பாத்தீங்கன்னா கோவேக்ஸ், இந்த திட்டம் யார் கேள்விப்பட்டீங்களா? கோவேக்சின் அப்படிங்கிறது என்னது? கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த ஒரு கொரோனா தடுப்பு மருந்து. இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோவேக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? மேல இருக்கிற செய்தி இன்னொரு பாருங்க. உலக அளவில் விநியோகிக்கப்படும் 200 கோடி கொரோனா தடுப்பூசிகளில் 60% குறிப்பிட்ட இந்தியா, சீனா, அமெரிக்கா பெரிய நாடுகள் மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது சாதாரண ஏழை நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா போன்ற கஷ்டப்பட்ட சில நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட சில அமைப்புகள் அறிவித்த ஒரு முக்கியமான திட்டம் தான் கோவேக்ஸ் திட்டம். சரியா? ஏழை நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதற்காக உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட சில அமைப்புகள் அறிவித்த ஒரு திட்டம் தான் கோவேக்ஸ் திட்டம். கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கொரோனா தடுப்பு மருந்து. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்த பாயிண்ட். ஓகே, அதான் அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம் பாருங்க. கோவேக்ஸ் திட்டம் இது ஏழை நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் ஐநாவின் சர்வதேச தடுப்பூசி திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் 127 நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம்.
ஐநா அமைதி படையினருக்கு இந்தியா 2 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கியிருக்கிறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். 13ஆம் பாயிண்ட் பாருங்க. இல்ல வரி ஏய்ப்பை தடுக்க G7 நாடுகள் ஒப்பந்தம். ஓகேவா? G7 மாநாடு 2021ல 47வது மாநாடாக எங்கு நடைபெற்றது அப்படின்னா பிரிட்டன். ஓகேவா? இங்கிலாந்து நாட்டில் தான் G7 மாநாடு நடைபெற்றது. G7ல இந்தியா உறுப்பினராக கிடையாது. ஓகேவா? சரி, பாருங்க, ஃபுல் டீடைலா பார்க்கலாம். கண்டிப்பா அந்த மாநாடுகள் G7, G20 அந்த மாதிரி சில அமைப்புகளோட மாநாடு கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு கேள்விகள் வரும். பாருங்க, G7 அமைப்பின் 47வது மாநாடு பிரிட்டனின் கார்ன்வால் மாகாணம் பார்பிஸ் பே நகரில் ஜூன் 11 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதற்கு முன்னதாக G7 உறுப்பு நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மாநாடு லண்டனில் நடைபெற்றது. ஓகேவா? அப்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிச்சாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்களின் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையிலான சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஓகேவா? அந்த ஒப்பந்தத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்துல பாருங்க, அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள்: லாபம் ஈட்டும் நாடுகளிலேயே அதற்கான வரியை செலுத்த வேண்டும். சரியா? எந்த நாட்டுல ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிச்சு லாபத்தை சம்பாதிக்கிறாங்களோ அந்த நாட்டிலே அந்த அரசிட்ட அந்த டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா, இரண்டாவது, குறைந்தபட்சம் 10% லாபம் ஈட்டும் எல்லா பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்த விதி பொருந்தும். சரியா? குறைந்தபட்சம் 10% ப்ராஃபிட் இருந்தாலே கண்டிப்பா இந்த விதிகள் வந்து அவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா, சர்வதேச குறைந்தபட்ச தொழில் வரி விகிதம் 15% நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கார்பரேட் டாக்ஸ் சொல்லுவாங்க, தொழில் வரி விகிதம் 15% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மறந்துடக்கூடாது. இந்த 3 விதிகளையும் சொல்லியிருக்காங்க. G7 மாநாடு 2021 எங்கு நடைபெற்றது? இங்கிலாந்து. சரி, இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்றது, கார்ன்வால் மாகாணம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். நைஜீரியாவில் ட்விட்டருக்கு தடை. ஓகேவா? பாருங்க, நைஜீரியாவின் அதிபர் முகமது புகாரியின் சர்ச்சைக்குரிய பதிவை ட்விட்டர் வலைத்தளம் நீக்கியதால் அந்த நைஜீரியா நாட்டில் ட்விட்டர் வலைத்தளத்தை முடக்கி வச்சிருக்காங்க. சரி, பாத்தீங்கன்னா, எங்க நாட்டோட நீ பிரசிடென்டோட அக்கௌண்ட்டை நீ எப்படா நீ லாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடக்கி வச்சிருக்காங்க. எந்த நாட்டுல? நைஜீரியா நாட்டில். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். பூரண சந்திரன் குழு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக நடைபெறும் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக புதிய விதிமுறைகளை உருவாக்க கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரன் தலைமையிலான குழுவினை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, அப்ப பாத்தீங்கன்னா பூர்ணச்சந்திரன் குழு வந்து எதனுடன் தொடர்புடையது? கொரோனா தொற்று பரவல் காலத்துல அந்த ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது இல்லையா, அது தொடர்பாக என்னென்ன விதிமுறைகள் வகுக்கலாம், எந்த மணி நேரங்கள், எத்தனை மணி நேரங்கள் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், யாருக்கு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வருவதற்காக தமிழக அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. யாருடைய தலைமையில? பூரண சந்திரன் தலைமையில். அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, தமிழகம் தொடர்பான செய்தி. தமிழகத்தில் முதல் முறையாக யானைகள் குறித்த விழிப்புணர்வு மையம். ஓகேவா? யாருக்குமே பாத்தீங்கன்னா யானைகளுக்கு புத்துணர்வு மையம் ஒரு இடத்துல நடக்கும். எங்க? வருஷம் கோயம்புத்தூர்ல தேக்கம்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா யானைகள் இந்த ரெஜுவினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்துணர்வு மையம் வந்து நடக்கும். எங்க? தேக்கம்பட்டி, கோயம்புத்தூர். இங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா யானைகள் குறித்த விழிப்புணர்வு மையம். பாருங்க, கோவை மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் மணத்துறை மரக்கிடங்கு வளாகத்தில் வேலம், பாருங்க, வேலம் இயலியல், இந்த பேரை பார்த்துக்கோங்க, வேலம் இயலியல் என்ற யானைகள் குறித்த விழிப்புணர்வு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மறந்துடாதீங்க, இந்த இடம் கோயம்புத்தூர்ல தான். ஓகேவா? இது கோவிஷீல்டிற்கு மட்டுமே உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம். இது வந்து பழைய நியூஸ். ரீசன் பாத்தீங்கன்னா கோவேக்சின் தடுப்பு மருந்துக்கும் பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளிக்கிறாங்க. சரியா? இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற அந்த கொரோனா தடுப்பு மருந்துகள்ல முதல் முறையாக எந்த கொரோனா தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் வழங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு. சரியா? கோவிஷீல்டு வந்து யார் தயாரிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். கோவிஷீல்டு யார் தயாரிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோமா? புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனம். சரியா? அந்த கோவிஷீல்டுக்கு பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக அங்கீகாரம் வழங்கினாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பு மருந்துக்கும் உலக சுகாதார அமைப்பு ரீசன் பாத்தீங்கன்னா ஓகே அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சைபர் 2 ராக்கெட்டை அனுப்புகிறது ரஷ்யா, நாசா. ஓகேவா? பாருங்க, வானில் உள்ள முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வானில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை துல்லியமாக கண்டறிவதற்காக நியூ மெக்சிகோவில் இருந்து சைபர் 2 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை
ஜூன் 6ஆம் தேதியில் நாசா அனுப்பியது. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா சைபர் 2 அப்படிங்கிறது ஒரு ராக்கெட். அதோட முக்கியமான நோக்கம் என்னது? சரியா, வானத்துல இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருக்கிற அந்த ஸ்டார்ஸ்களோட அந்த எண்ணிக்கை சரி எக்ஸாக்டா கவுண்ட் பண்ணி சொல்றதற்காக ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. அதற்கு வைக்கப்பட்ட பேர் என்னது? சைபர் 2. அதை அனுப்பியது நாசா அமைப்பு. நாசா அமைப்பு எங்க இருக்கு? யுஎஸ்ஏல இருக்கு. உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏற்கனவே பார்த்தோம் 1958ஆம் ஆண்டு. ஓகேவா? இதே 58ல வேற இன்னொன்னு பார்த்தோம், என்னது? இந்தியாவின் DRDO அமைப்பு தொடங்கப்பட்டது. மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. செயற்கை தீவினை உருவாக்குகிறது டென்மார்க். ஓகேவா? பாருங்க, கோபன்ஹேகன் பாத்துக்கோங்க, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் பாத்துக்கோமா. கோபன்ஹேகன் செயற்கை தீவினை உருவாக்க டென்மார்க் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தீவு எந்த பேர்ல வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லின்னட் ஹோம். ஓகேவா? ரீசெண்டா லின்னட் ஹோம் அப்படிங்கிறது ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டென்மார்க் நாடு உருவாக்கி வரும் ஒரு செயற்கை தீவு. ஓகேவா? மேன்மேட் ஐலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தரவரிசை பாருங்க. கல்வி அமைச்சகத்தின் செயல்திறன் தர குறியீடு. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் BGI சொல்றாங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிற கல்வி அமைச்சகத்தின் செயல்திறன் தர குறியீடு. பாருங்க, யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம். யார் அமைச்சர் சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே நம்ம? கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அந்த அவர் பொறுப்புல இருக்கிற அந்த மத்திய கல்வி அமைச்சமானது 2019-20ஆம் ஆண்டிற்கான செயல்திறன் தர குறியீட்டை வெளியிட்டுள்ளது. இதில் பாருங்க, தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், அந்தமான் நிக்கோபார், சண்டிகர் ஆகியவை மிகச்சிறந்த A++. சரியா? A++. டக்குனு அவசரத்துல A+ மட்டும் தான் பார்ப்போம். இங்க என்னது? A++. ஓகேவா? வரிசையில் இடம்பெற்றுள்ளன. அப்ப பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சகத்தின் செயல்திறன் தர குறியீட்டில் A++ அந்த தரவரிசையில் இடம்பெற்றுள்ள மாநிலங்கள் எவை? தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், அந்தமான் நிக்கோபார் மற்றும் சண்டிகர். சரியா? மொத்தமா கேட்கலாம். அல்லது தமிழ்நாட்டிற்கு எந்த குறியீடு வழங்கப்பட்டுள்ளது, எந்த இண்டெக்ஸ்ல எந்த கேட்டகரியில சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது கேட்கலாம். கவனமா இருந்துக்கோங்க. A++. ஓகேவா? அதே சமயத்துல A+, ஓகேவா, A+ வரிசையில் இடம்பெற்றுள்ளவை எதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுச்சேரி, டெல்லி, குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், தாத்ரா நாகர் ஹவேலி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி இடம், இந்த பட்டியலில் கடைசி இடத்தை பெற்றுள்ளவை எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயா மற்றும் லடாக் ஆகியவை ஆகும். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்க. தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு. ஓகேவா? ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில். சரி, பிளானிங் கமிஷன்லாம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம காலி பண்றோம் இல்லையா? பிளானிங் கமிஷன் அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டதா நிதி ஆயோக். அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது ஒரு முக்கியமான அமைப்பு பாருங்க, ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில். சரியா? தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு. இதற்கு யார் எப்பவுமே தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர். அந்த வகையில் இப்ப யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த அமைப்பிற்கு தலைவராக இருக்கிறாங்க. ஓகேவா? தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 16வது சட்டப்பேரவையின் தலைவர். ஓகேவா? அவங்க தான் தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் தலைவராக இருக்கிறாங்க. இதில் துணை தலைவராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயரஞ்சன். ஓகேவா? ஜெயரஞ்சன். ஓகேவா? முழு நேர உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா உறுப்பினராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ராம சீனிவாசன். ஓகேவா? இந்த அமைப்பில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. ஓகேவா? அப்ப பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு, அதற்கு தலைவர் பொறுப்பேற்றுள்ளவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதன் துணை தலைவராக இருப்பவர் ஜெயராமன். இந்த அமைப்பில் மொத்தம் 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. முழு நேர உறுப்பினராக இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம சீனிவாசன். ஓகேவா? பாருங்க, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மே 25, 1971 முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியால் அமைக்கப்பட்டது. சரியா? தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டது 1971. அப்போது தமிழக முதல்வராக இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 6, 2004. அதே சமயத்துல இது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்ட நாள் அக்டோபர் 12, 2004. ஓகேவா? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்றேன். அந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து அறிவிக்கப்பட்டது, மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 6, 2004ஆம் ஆண்டு. அதே சமயத்துல அது தொடர்பான இந்த G1 சொல்லுவாங்க இல்லையா, அரசாணை அறிவிப்பானை வெளியிடப்பட்ட நாள் அக்டோபர் 12, 2004. இந்த அக்டோபர் 12 தான் தமிழக அரசு ரீசெண்டா என்ன தினமா அறிவிச்சாங்க?
தமிழ் செம்மொழி தினம். சரியா, தமிழ் செம்மொழி தினமாக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. அக்டோபர் 12 தமிழ் செம்மொழி தினம். அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தரவரிசை பாருங்க. தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடம். ஓகேவா, நாட்டில் 6 மாதம் முதல் 6 வயது வரை தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் விவரங்களை மத்திய மகளிர் மற்றும் சிறார்கள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த துறைக்கான அமைச்சர் யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி யாருன்னு பார்த்தோமா, ஸ்மிருதி இரானி. மகளிர் சிறார்கள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வந்து ரீசெண்டா ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 6 மாதம் முதல் 6 வயது வரை உள்ள அந்த குழந்தைகள்கிட்ட பாத்தீங்கன்னா எங்க வந்து அதிக அளவு ஊட்டச்சத்து குறைபாடு குறைவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் 2 இடங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உத்தரப்பிரதேசம், அடுத்து பீகார். ஓகேவா, லடாக், லட்சத்தீவுகள், நாகாலாந்து, மணிப்பூர், மத்திய பிரதேசம் ஆகியவற்றில் இந்த குறைபாடுகள் இல்லை. மறந்துடாதீங்க மக்களே, இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், பீகார்ல அதிக அளவு பெற்று இந்த 2 மாநிலங்களும் முதலிடத்துல இருக்கு. எதுல? ஊட்டச்சத்து குறைபாடு. ஓகேவா, அடுத்து பாருங்க. ஐநா எஸ்டிஜி இலக்குகளை அமல்படுத்துவதில் இந்தியாவிற்கு 117வது இடம். சரியா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஐநாவோட அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அந்த பட்டியல கேரளா முதலிடத்துல இருந்தது, இமாச்சல் பிரதேசம், தமிழ்நாடு 2வது இடத்துல சொல்லி பார்த்தோம். இங்க நம்ம பாக்குறது உலக லெவல்ல. ஓகேவா, ஐநா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இலக்குகளை அமல்படுத்துவதில் இந்தியாவிற்கு 117வது இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. சரியா, ஐநாவின் 17 இலக்குகளை வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் அடைவதற்கான ஒப்பந்தத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டில் ஐநாவின் 193 உறுப்பு நாடுகளும் கையெழுத்திட்டன. இந்த இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதில் அடிப்படையிலான பட்டியலை யாழே அல்லது ஏல் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா, பாத்தீங்கன்னா மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேவா, 2015ல கொண்டு வந்தாங்க. எந்த வருஷத்துக்குள்ள அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு 2030ஆம் ஆண்டுக்குள்ள. சரியா, இதுல யார் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து ஏல் யூனிவர்சிட்டி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அந்த ரேங்கிங் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த 17 இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகள் ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்களில் மந்த கதியில் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க? ஜார்க்கண்ட் மற்றும் பீகார். ஓகேவா, அப்புறம் பாத்தீங்கன்னா கேரளம், சண்டிகர், இமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வேகமாக முன்னேறி வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவில் மாநிலங்கள் அடிப்படையில். இதே சமயத்துல உலக அளவில் பாத்தீங்கன்னா இந்த பட்டியலில் இந்தியா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டியல். சரி, என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, அந்த பட்டியலில் இந்தியா 168வது இடத்தை பெற்றுள்ளது 180 நாடுகள்ல. ஓகேவா, இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா டென்மார்க். ஓகேவா, அதே சமயத்துல என்விரான்மெண்டல் ஹெல்த் கேட்டகரி. ஓகேவா, யாருக்குமே பாக்குறது என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இங்க பாக்குறது என்விரான்மெண்டல் ஹெல்த் கேட்டகரி. ஓகேவா, இதுல என்ன சொல்லி பாருங்க. இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் பீப்புள் ஃப்ரம் என்விரான்மெண்டல் ஹெல்த் ரிஸ்க். இந்தியாவோட ரேங்க் என்ன பாத்தீங்கன்னா 172. என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல 168வது இடம். என்விரான்மெண்டல் ஹெல்த் கேட்டகரியில இந்தியா வந்து 172வது இடம். மறந்துடாதீங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா குஜராத்தில் மின்சார வாகனங்களுக்கு பிரத்யேக பகுதி. சரி, உலகம் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா இ வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய பயன்படுத்த போறாங்க. சரி, எதுக்காக? காற்று மாசுபாட்டை குறைப்பது, ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்களை நிறைய மாநில அரசுகள் அறிவிச்சிட்டு வராங்க. தமிழக அரசு கூட பாத்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டின் உதவியுடன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் வந்து இயக்குறாங்க. அது எதுல இயங்குமா? சரி, எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில குஜராத் தொடர்பான செய்தி பாருங்க. குஜராத்தில் மின்சார வாகனங்களுக்கு பிரத்யேக பகுதி. குஜராத்தின் கேவாடியா பகுதியில் அமைந்துள்ள 182 மீட்டர் உயரமுள்ள வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமைக்கான சிலையை, சரியா, ஸ்டாச்சு ஆஃப், சரியா, என்ன சொல்லுவாங்க அத? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையோட உயரம் 182 மீட்டர். ஓகேவா, அந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதி முழுவதையும் மின்சார வாகனங்களுக்கான பிரத்யேக பகுதியாக மாற்றுவதற்கு மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. இதனை அடுத்து நாட்டின் என்ன சிறப்பு பாருங்க, நாட்டின் முதல் மின்சார வாகனங்கள் நகரமாக இந்த கேவாடியா மாற உள்ளது. கேவாடியா இந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது, குஜராத் மாநிலம். மறந்துடாதீங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிலவிற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் கோவை சுபாஷினி. ஓகேவா, பாருங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசா பாத்தீங்கன்னா நிலவிற்கு மனிதர்களை அனுப்ப போறாங்க. இந்த திட்டத்துல கோவை மாவட்டத்தை சேர்ந்த சுபாஷினி அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. அமெரிக்காவின் நாசா அமைப்பு நிலவிற்கு மனிதர்களை அனுப்பும் ஆர்டமிஸ், சரியா, ஆர்டமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டமிஸ்
ஆர்டமிஸ் என்னும் திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் ராக்கெட் ஒருங்கிணைப்பு சேவையை சேர்ந்த ஒருங்கிணைப்பிற்கு கோவையை சேர்ந்த சுபாஷினி ஐயர் தலைமையில் பொறுப்பேற்றுள்ளார். அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டமிஸ் அப்படிங்கிறது நிலாவிற்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஒரு திட்டம். சரியா? அந்த திட்டத்துல ராக்கெட் ஒருங்கிணைப்பிற்கு அந்த திட்டத்திற்கான ராக்கெட்டை ஒருங்கிணைப்பதற்காக யார தலைவரா போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கோவையை சேர்ந்த சுபாஷினி ஐயர். மறந்துடக்கூடாதுப்பா, கவனமா இருந்துக்கோங்க. சுபாஷினி ஐயர் அந்த நேம மறந்துறாங்க. யாருடைய திட்டம்? நாசாவின் திட்டம். எதற்காக? நிலாவிற்கு மனிதர்களை அனுப்பும் அந்த திட்டம். அந்த திட்டத்தில் வைக்கப்பட்ட பெயர் ஆர்டமிஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நிகழ்வின் 37வது நினைவு தினம். ஓகேவா? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1984ஆம் ஆண்டு. யாரோட பீரியட்ல? இந்திரா காந்தி அவர்கள். ஓகேவா? இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ் நகரில் சரி, பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோவில் சரி, கோல்டன் டெம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, பொற்கோவில் ஜூன் 1 வரை 1984 சரி 1984 வரை ராணுவத்தினர் தீவிரவாதிகள் மீது நடத்திய தாக்குதல் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது? அமிர்தசரஸ் நகர். ஓகேவா? பொற்கோவில் இருக்கிற அந்த அமிர்தசரஸ் நகரில் உள்ள இந்த பொற்கோவில் பார்த்தீங்கன்னா உள்ள தீவிரவாதிகள் உள்ள போயிட்டாங்க. அவங்கள சுட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டளையிட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க. அவங்கள சுட்டு தள்ளிட்டாங்க. சரியா? அந்த நடவடிக்கைக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். நடைபெற்றது பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல் 8ஆம் தேதி வரை. அந்த வருஷத்தை மறந்துடாதீங்க, 1984. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே சரி, உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7ஆம் தேதியில் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த தினத்திற்கான 2021 கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபுட் டுடே ஃபார் எ ஹெல்தி டுமாரோ. அதாவது பாத்தீங்கன்னா எந்த திட்டமா இருக்கட்டும் எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கரெக்டா சேர்க்கிறாங்க. அந்த சூழ்நிலையில எது? ஹெல்த். ஓகேவா? அந்த ஹெல்த்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறாங்க. கவனமா இருந்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் 4 ஆப்ஷன் நமக்கு வரும்போது. ஓகேவா? சரி, பாருங்க. The observance is jointly facilitated by United Nations FAO சரி, UN Food and Agricultural Organization and World Health Organization. இவங்க 2 பேர் தான் இதை அப்சர்வ் பண்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எந்த தினத்துல? ஜூன் 7ஆம் தேதியில். அடுத்த பாயிண்ட் போகலாம். பிரதமர் மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி launches E100 project. ஓகேவா? in Pune to produce distribute ethanol across India. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் 2025ஆம் ஆண்டுக்குள்ள 20% அந்த எத்தனால் பெட்ரோலில் கலக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். எவ்வளவு பர்சன்ட்? 20% எத்தனால் இன் பெட்ரோல். சரியா? மிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடன் தொடர்புடைய E100 அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் அந்த திட்டத்தை பிரதமர் மோடி எங்க தொடங்கி வச்சிருக்காங்க? புனே நகரில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனே நகரில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. ஒரு எலி ரொம்ப ஃபேமஸா நியூஸ்ல வந்துச்சு. அந்த எலிக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மொகாவா. சரியா? மொகாவா எலி ஓய்வு பெற்றது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அது என்ன வேலை பார்த்தாங்க? அந்த எலிக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? அது ஏன் ரீசனா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. கம்போடியா நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக கன்னி வெடிகளை சரியா, கன்னி வெடிகள் லேண்ட் மைன்ஸ் சொல்லுவாங்க, லேண்ட் மைன்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த கன்னி வெடிகளை கண்டறிவதில் உலக புகழ்பெற்ற ஒரு எலி. அந்த எலிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் மகாபா எலி. சரி, அந்த எலி பார்த்தீங்கன்னா பணி நிறைவு பெற்றுள்ளது. எந்த நாட்டுல? கம்போடியா. ஒரு எலி தானே அப்படிமே நினைச்சிடாதீங்க, ஒரு புகழ்பெற்ற எலி. மறந்துடாதீங்க, அந்த பேரை மறந்துடக்கூடாது. அந்த எலிக்கு என்ன பேரு? மகாவா. அடுத்து பாத்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம். நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம், அதனால நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பாருங்க. ராணுவ அமைப்புகளை கண்காணிக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா விலகியது. சரியா பாத்துக்கோங்க. அந்த ட்ரீட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு மறந்துடக்கூடாது. ட்ரீட்டி ஆன் ஓபன் ஸ்கைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராணுவ அமைப்புகளை கண்காணிக்கும் சர்வதேச ஒரு ஒப்பந்தம். இதுல அமெரிக்கா உள்ளிட்ட ரஷ்யா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்துல ரீசெண்டா விலகிய நாடு ரஷ்யா. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் விலகியிருந்தாங்க. பாருங்க, அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் 2002ஆம் ஆண்டில் அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் பாருங்க, தொடர்ந்து பாருங்க. இந்த ராணுவ அமைப்புகளை கண்காணிக்கும் சர்வதேச ஒப்பந்தம், அதுல அந்த ஒப்பந்தத்தில் வைக்கப்பட்ட பெயர் தான் ட்ரீட்டி ஆன் ஓபன் ஸ்கைஸ் அப்படிங்கிறது. ரீசெண்டா அதில் விலகிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. அதற்கு முன்பு அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிய நாடு எது பாத்தீங்கன்னா அமெரிக்கா. மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம்.
18 முதல் 44 வயதினருக்கும் இலவச தடுப்பூசி பிரதமர் அறிவிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நாட்டில் உள்ள 18 வயதிற்கு கடந்த அனைவருக்கும் ஜூன் 21 முதல் இலவச கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசே வழங்கும் என பிரதமர் மோடி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இந்தியாவில் முதல் முறையாக கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இடம் தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. ஓகேவா? ஜனவரி 16ல டெல்லி எய்ம்ஸ், ஓகேவா, டெல்லியில் இருக்கிற இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் இந்தியாவில் முதல் முறையாக ஜனவரி 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் போடுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? யாருக்கு போட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மணிஷ் சர்மா என்ற ஒரு துப்புரவு பணியாளருக்கு தான் இந்த கொரோனா தடுப்பூசி வழங்கினாங்க. எங்க? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில. அந்த தேதி மறந்துடக்கூடாது, ஜனவரி 16. அந்த நபரின் பேர் என்னது? மணிஷ் சர்மா. ஓகேவா? எந்த தடுப்பூசி போட்டாங்க? கோவேக்சின். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். குழந்தைகளிடம் கோவேக்சின் சோதனை டெல்லி எய்ம்ஸ். ஓகேவா? கோவேக்சின் தடுப்பூசியை 2 வயதிற்கு மேல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களிடம் செலுத்தும் சோதனையை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தான் முதல் முறையாக இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிகளை வந்து செலுத்தினாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாயிண்ட் போகலாம். MSME துறையை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு உலக வங்கி நிதி உதவி. ஓகேவா? பாருங்க, MSMEனா மார்ஜினல் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேவா? சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சொல்லுவாங்க இல்லையா? கொரோனா பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறையை புத்துயிரிட்ட ரூபாய் 3600 கோடியை வந்து வழங்குவதாக யார் அறிவிச்சிருக்கிறாங்க? வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்ட உலக வங்கி. ஓகேவா? சரி, கவனமா இருந்துக்கோங்க. சில டைம்ல இந்த திட்டத்திற்கு யார் வழங்கினாங்க நிதி அப்படிங்கிற ஒருவேளை கேட்பாங்க, கவனமா இருந்துக்கோங்க. உலக வங்கியின் தற்போதைய தலைவர் டேவிட் மால்பஸ். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் V தடுப்பூசியை பயன்படுத்திய ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த முதல் நாடு ஹங்கேரி ஆகும். சரி, நம்ம யாருன்னு பார்த்தோம். ஸ்புட்னிக் V அப்படிங்கிறது உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசி. அந்த கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்த நாடு ரஷ்யா. அந்த ஸ்புட்னிக் V கொரோனா தடுப்பூசியை முதலில் பயன்படுத்திய ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த முதல் நாடு எது பார்த்தீங்கன்னா ஹங்கேரி ஆகும். இரண்டாவது நாடு ஸ்லோவேக்கியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் விண்வெளிக்கு பயணம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமேசானோட தலைவர் ஜெஃப் பெசோஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி நிறுவனத்தை வந்து உருவாக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரிஜின். ஓகேவா? இந்த நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் பூஸ்டர் என்ற விண்கலத்தின் மூலம் முதலாவது பயணத்தில் ஜெஃப் பெசோஸ் தனது சகோதரர் மார்க்குடன் விண்வெளிக்கு செல்ல உள்ளார். ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் யார்? அவரு அமேசானோட ஃபவுண்டர். அவங்க அந்த அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விண்வெளி நிறுவனத்தின் பெயர் தானது ப்ளூ ஆரிஜின். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷெப்பர்ட் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த விண்கலத்தின் மூலமாக தன்னுடைய முதலாவது விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள போறாரு ஜெஃப் பெசோஸ். அடுத்து பாருங்க, லோக்பால் அமைப்பு. இது தொடர்பாக நிறைய செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பிடாக். ஓகேவா? ஆம்பிடாக் வெப்பநிலை தரவு பதிவு கருவி. சரியா? யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள IIT ரோப்பா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB வடிவத்திலான ஒரு டிவைஸ். ஓகேவா? இதோட முக்கியமான பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் வரை சுற்றுப்புற வெப்பநிலையை தொடர்ந்து பதிவு செய்யும் திறனுடையது. எதுல இருந்து? -40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சூப்பரா கண்காணிச்சு அழகா பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவி தான் என்னது? ஆம்பிடாக். உருவாக்கியது IIT ரோப்பா, பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்து போகலாம். ஒரு புத்தகம், ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் பாருங்க. ஸ்டார் கேசிங் தி பிளேயர்ஸ் இன் மை லைஃப். ஸ்டார் கேசிங் தி பிளேயர்ஸ் இன் மை லைஃப். அது எழுதியது யார் பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி மற்றும் அயாஸ் மேமன். ஓகேவா? ரவி சாஸ்திரி உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர். தற்போது ராகுல் டிராவிட். இதற்கு முன்னாடி இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி. அவங்களும் ஆயாஷ் மேமன் அவர்களும் இணைந்துதான் இந்த புத்தகத்தை எழுதிக்கிறாங்க. ஸ்டார் கேசிங் தி பிளேயர்ஸ் இன் மை லைஃப். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ஐநா பொது சபையின் புதிய தலைவர் அப்துல்லா ஷாகித். ஓகேவா? மாலத்தீவு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்துல்லா ஷாகித் ஐநா பொது சபையின் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, சரியா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட புதிய, அதாவது 76வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு இந்த பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டை சேர்ந்த வோல்கன் போஸ்கிர் ஆவார். இவருக்கு பதிலா புதிய தலைவராக இதற்கு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட புதிய தலைவர் அப்துல்லா ஷாகித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? மாலத்தீவு. ஓகேவா?
அடுத்து பார்க்கலாம். ஆண்டனியோ குட்ரஸ் என்பவர் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர். இங்க பாக்குறது பொது சபை, மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் பாருங்க. உலக வங்கியின் கல்வி ஆலோசகராக ரஞ்சித் சிங் நியமனம். சரியா? உலக வங்கி வேர்ல்டு பேங்கோட கல்வி ஆலோசகராக, எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசகராக, ஒரு அட்வைசராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ரஞ்சித் சிங் டிசேல் அவார். ரஞ்சித் சிங் டிசேல் அவார். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாயிண்ட் போகலாம். ரஞ்சித் சிங், ஓகேவா? ரஞ்சித் சிங் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், மறந்துடக்கூடாது. இவர் இதற்கு முன்பு 2020ஆம் ஆண்டு குளோபல் டீச்சர் விருதை பெற்ற முதல் இந்தியர் ஆவார். சரி, குளோபல் டீச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு டீச்சர் அவார்ட். இந்த விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் அவர்கள். ஓகேவா? அவர் தான் பார்த்தீங்கன்னா உலக வங்கியின் கல்வி ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம், அதோட பேர் 1232 கிலோமீட்டர் தி லாங் ஜர்னி ஹோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா வினோத் காப்ரி. ஓகேவா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஃபிலிம் மேக்கரா இருக்கிறாங்க. அவங்க எழுதின புத்தகம் தான் 1232 கிலோமீட்டர் தி லாங் ஜர்னி ஹோம் என்பதாகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். தேர்தல் ஆணையராக அனுப் சந்திர பாண்டே நியமனம். சரி, தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுசில் சந்திரா. ஓகேவா? சுசில் சந்திரா. இங்க நம்ம பார்க்கிறது எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா சுசில் சந்திரா. இங்க பார்க்கிறது தேர்தல் ஆணையர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அனுப் சந்திர பாண்டே தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 65 வயது வரை இந்த பதவியில் இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா தற்போது 24வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பவர் யாரு? சுசில் சந்திரா. ஓகேவா? அதே சமயத்துல NV ரமணா, கூடுதல் செய்தியில பாருங்க, NV ரமணா உச்ச நீதிமன்றத்தின் 48வது தலைமை நீதிபதி. சக்திகாந்த தாஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் 75வது கவர்னர். கூடுதலா கொடுத்திருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதுல இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கேள்விகள் வரும், மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். தனியார் மயமாக்குவதன் மூலம் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 1.75 லட்சம் கோடி இலக்கு. நடப்பு நிதியாண்டில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதன் மூலம் ரூபாய் 1.75 லட்சம் கோடியை ஈட்டுவதற்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. சரியா? நிறைய முக்கியமான இந்த லாபத்தில் இயங்காத அரசு துறைகளை பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்குவதன் மூலமாக ரூபாய் 1.75 லட்சம் கோடி வந்து நாங்க திரட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் செயலி பாருங்க, TN ஸ்மார்ட் செயலி, TN ஸ்மார்ட் ஆப். தமிழ்நாடு சிஸ்டம் ஃபார் மல்டி ஹசார்ட் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ட்ராக். ஓகேவா? இதுதான் அதோட விரிவாக்கம். சரியா? இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை அறிவதற்கு இந்த செயலி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரியா? TN ஸ்மார்ட், அதோட விரிவாக்கம் என்னங்கிறத தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற வழி கிடையாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து முக்கியமான செய்தி கொரோனா தொடர்பானது. இந்தியாவில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் கிராமம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ். ஓகேவா? வில்லேஜ் பார்க்குறோம், கவனமா இருந்துக்கோங்க. இந்தியாவில் 100% முதல் தவணை, ஃபர்ஸ்ட் டோஸ், முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் கிராமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேயூன் கிராமம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாயிண்ட் போலாம். அடுத்து தேர்தல் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு. வேட்புமனு தாக்குதலில் தவறான தகவல் அளித்தால் 2 ஆண்டுகள் சிறை. பாருங்க, தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை விரைந்து செயல்படுத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையர் சுசில் சந்திரா மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஓகேவா? அதுல முக்கியமான என்ன பரிந்துரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, வேட்புமனுவில் தவறான தகவல்கள் அளித்தால் 2 ஆண்டுகள் அந்த வேட்பாளருக்கு சிறை தண்டனையாக வழங்கப்படும். தற்போது இது 6 மாதமாக உள்ளது, அதை வந்து 2 ஆண்டுகளாக அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறை தண்டனை பெற்ற வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எக்கோசோக் அப்படிங்கறத பார்த்துட்டோம், அதனால இது ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட், வருமான வரித்துறையின் புதிய வலைத்தளத்தை உருவாக்கியது யார் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம். சரியா? இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981ஆம் ஆண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. தற்போது இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் சேர்மனாக, தலைவராக இருப்பவர் நந்தன் நீல்கனி. CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருப்பவர் சலீல் பரேக் ஆவார். சரி, அப்ப இன்ஃபோசிஸ் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. அதற்கு காரணம் வருமான வரித்துறையின் புதிய வலைத்தளத்தை உருவாக்கியது இந்த நிறுவனம் ஆகும். சரியா? இது தவிர அந்த ஆதார் அட்டையை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகித்ததும் இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் தான், அதே மறந்துடாது. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று செய்தி.
காந்திஜி ரயிலில் இறக்கிவிடப்பட்ட தினம் அனுசரிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவிற்கு காந்திஜி முதல் வகுப்பில் பயணித்த போது ஜூன் 7, இந்த டேட்டை மறந்துடக்கூடாது, ஜூன் 7, 1893 அன்று பீட்டர்ஸ் மாரிட்ஸ்பர்க் நகரில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிடப்பட்டார். சரியா? காந்தி வந்து எங்க இருந்து எங்க டிராவல் பண்ணாரு? டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவிற்கு. எந்த நாட்டுல? தென்னாப்பிரிக்காவில் பயணம் மேற்கொண்ட நாள் ஜூன் 7, 1893 அந்த தினத்துல பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்ல வச்சு அவரை கீழே இறக்கி விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க். ஓகேவா? அந்த தினம் ரீசனா வந்து அனுசரிச்சிருக்கிறாங்க. அந்த தினம் எப்போ? ஜூன் 7, 1893 மறந்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சியில் உலக வங்கியின் கணிப்பு. ஓகேவா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டுல 9.5% சொல்லியிருந்தாங்க. இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா உலக வங்கி. ஓகேவா? உலக வங்கி பாத்தீங்கன்னா 2021 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8.3%, அடுத்த ஆண்டு 2022 7.5%, 2023 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்றும் கணிச்சிருக்கிறாங்க. யாரு? உலக வங்கி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 5.6% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உலக வங்கி. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிஸ் லதா ராம் கோபிந்த் அவங்க நியூஸ்ல வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து காந்திஜியின் ஒரு கொள்ளுப்பேத்தி. சரி, காந்திஜி கொள்ளுப்பேத்தி அப்படிங்கிறதுனால சிறப்பான நியூஸ்ல வந்திருக்காங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு பண மோசடி வழக்குல தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி இருக்கிறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்த பாயிண்ட் பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, 2வது முறையாக ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆகிறார் ஆண்டோனியோ குட்ரஸ். ஓகேவா? ஆண்டோனியோ குட்ரஸ் பாத்தீங்கன்னா தற்போது 9வது பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. எந்த அமைப்பிற்கு? ஐக்கிய நாடுகள் சபை. ஓகேவா? பாருங்க, ஆண்டோனியோ குட்ரஸின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் 31 தேதியுடன் நிறைவடைய உள்ளது. ஓகேவா? பாத்தீங்கன்னா இவரோட ஒரிஜினல் பதவிக்காலம் 2017 முதல் 2021 வரை. இவருடைய பதவிக்காலம் இந்த வருஷம் 2021 டிசம்பர் 31 முடிய போகுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவங்களை பாத்தீங்கன்னா மேலும் 2வது முறையாக தேர்ந்தெடுப்பதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. அதே சமயத்தில் அப்துல்லா ஷாகித் ஐநா பொது சபையின் தலைவர், ஆண்டோனியோ குட்ரஸ் ஐநாவின் பொது செயலாளர். ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்க. சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்த வீரர்களின் பட்டியல். முதலிடத்தில் இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவங்க வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. 2வது இடத்துல நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, சுனில் சேத்ரி, இந்தியாவை சேர்ந்தவர். சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா அந்த ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 74 கோல்களை அடிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தற்போது கால்பந்து போட்டிகளில் விளையாடிட்டு இருக்கிற சில கரண்ட் பீரியட்ல விளையாடி இருக்கிற சர்வதேச ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் போர்ச்சுகல் நாட்டின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் இடத்தையும் இந்தியாவின் சுனில் சேத்ரி 2வது இடத்தையும் பெற்றுள்ளனர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் சேத்ரி அப்படின்னு உலக லெவல்ல 2வது ரேங்கிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது யாரும் நாம நம்ப மாட்டோம். அதுக்காக தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. 18வது உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல். இந்த பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த 3 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா டாப்ல ஆராய்ச்சி பிரிவுல இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். சரியா? இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாக்ரேலி சைமன்ஸ் நிறுவனம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ளது. நியூ ஜெர்சியில் உள்ள குவாக்ரேசி சைமன்ஸ், அதாவது ஷார்ட்டா வந்து QS அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்க வெளியிட்ட அந்த பட்டியல முதலிடத்தை பெற்றுள்ளது எதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில இருந்து முதலிடத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை IIT 177வது இடத்தையும், டெல்லி IIT 185வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் பெங்களூரு IISc 186வது இடத்தை பெற்றுள்ளது. சரியா? உலக லெவல்ல இந்த பட்டியல முதலிடத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமெரிக்கா. ஓகேவா? இது நம்பர் 1ல இருக்குது. இந்த பட்டியல்ல இந்தியாவை சேர்ந்த மும்பை IIT வந்து 177வது இடத்துல இருக்கு. இந்தியாவில இருந்து முதலிடத்தில் உள்ளது, மறந்துடாதீங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, ஆராய்ச்சி பிரிவில் ரிசர்ச் கேட்டகரியில பாத்தீங்கன்னா உலக அளவில் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி நிறுவனம் முதலிடத்தை பெற்றுள்ளது. சிறப்பு அம்சம். சரியா? பாத்தீங்கன்னா ரிசர்ச் பிரிவுல வேர்ல்டுலே முதலிடத்தை பெற்றுள்ளது பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி நிறுவனம், மறந்துடாதீங்க. இது 100% கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து சுற்றுச்சூழல் மூலம்
புயலை முன்கூட்டியே கண்டறியும் புதிய தொழில்நுட்பம். யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. காரக்பூர் ஐஐடி விஞ்ஞானிகள். ஓகேவா? காரக்பூர் ஐஐடி வந்து 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் இந்தியாவின் முதலாவது ஐஐடி. காரக்பூர் ஐஐடி அமைந்துள்ள மாநிலம் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? அந்த காரக்பூர் ஐஐடி விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா காற்றோட சூழல் மூலமாக ஒரு புயலை முன்கூட்டியே கண்டறிகிற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். 31வது கார்பட் கூட்டு ரோந்து. இந்தியா மற்றும் தாய்லாந்து கடற்படைகள் இடையே 31வது கார்பட் கூட்டு ரோந்து அந்தமான் கடல் பகுதியில் ஜூன் 9, 11 வரை நடைபெற்றது. ஓகேவா? கவனமா இருந்துக்கோங்க. ஒரு கூட்டு பயிற்சி அப்படி வந்துச்சுனாலே அந்த பயிற்சிக்கு என்ன பேருங்கிறது பார்த்துக்கோங்க. கார்பட். கலந்து கொண்ட நாடுகள் இந்தியா மற்றும் தாய்லாந்து. நடைபெற்ற இடம் அந்தமான் நிக்கோபார். ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்து ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் நியூஸ். பிட்காயினை சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரித்த உலகின் முதல் நாடு எல் சல்வடார். எல் சல்வடார் அப்படிங்கிறது மத்திய அமெரிக்க நாடு. ஓகேவா? இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த டிஜிட்டல் கரன்சி பிட்காயினை ஒரு லீகல் கரன்சியா, ஓகேவா, லீகல் ஒரு காயினா அறிவித்த உலகின் முதலாவது நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் சல்வடார். அமைந்துள்ள இடம் மத்திய அமெரிக்கா. எல் சல்வடாரின் தற்போதைய அதிபரின் பெயர் நயிப் புகேலே ஆவார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி. எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகேவா? எல்ஐசி தலைவர் எம்.ஆர். குமாரின் பதவி காலத்தை மேலும் 9 மாதங்களுக்கு மத்திய அரசு நீட்டிப்பு செய்துள்ளது. எல்ஐசி எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956ஆம் ஆண்டு ஆகும். இதன் தற்போதைய தலைவர் எம்.ஆர். குமார். மறந்துடாதீங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அடுத்து ஆபரேஷன் விண்ட். ஓகேவா? ஆபரேஷன் விண்ட் அப்படின்னா ஏதோ காற்று என்ன சொல்றது சைக்ளோன் ஹரிக்கேன் அப்படிங்கிற நினைச்சிட வேண்டாம். இங்க பாருங்க, தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தயாரிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தமிழக மதுவிலக்கு பிரிவு போலீசார் மேற்கொண்ட ஒரு முயற்சிக்கு பேர் தான் ஆபரேஷன் விண்ட் என்பதாகும். சரியா? கவனமா இருந்துக்கோங்க. ஆபரேஷன் விண்ட் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பணி. எந்த மாநிலம் அரசு மேற்கொண்டாங்க? தமிழக அரசு. நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்து ஒரு கமிட்டி எஸ் கிருஷ்ணன் குழு. ஓகேவா? கொரோனா காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி சலுகைகளை அளிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்காக தமிழக நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கிருஷ்ணன் தலைமையிலான குழுவினை தமிழக அரசு அமைச்சிருக்கிறாங்க. சரியா? பாத்தீங்கன்னா கொரோனா காரணமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே கூட நிறைய பேர் குழந்தைகளை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு நிதி சலுகைகளை வழங்குவதற்காக ஒரு கமிட்டியை போட்டிருந்தாங்க. யாருடைய தலைமையில? எஸ் கிருஷ்ணன் தலைமையில் அமைத்துள்ள மாநில அரசு தமிழக மாநில அரசு. அடுத்து பாத்தீங்கன்னா இ-வின் நெட்வொர்க். ஓகேவா? இது எதற்காக உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி எந்த அளவுக்கு கையிருப்புல இருக்குது, அதே சமயத்துல தேசிய அளவுல இருந்து மாவட்ட அளவு வரைக்கும் இந்த கொரோனா தடுப்பூசிகள் எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதே சமயத்துல எந்த ஒரு வெப்பநிலை சூழ்நிலையில இதை சேமிச்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கறத கண்காணிப்பதற்காக ஒரு நெட்வொர்க் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் என்னது? இ-வின் நெட்வொர்க். அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி. சரி, 32வது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 வரை நடைபெற்றது. ஓகேவா? இதில் பங்கேற்ற இந்திய அணிக்கு ஒரு ஸ்பான்சராக ஒரு நிறுவனம் இருந்தது. அது எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ நிங். ஓகேவா? லீங் நிங் என்பது சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஆகும். அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பான்சரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரீசனா பாத்தீங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க? நீக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? 32வது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் டோக்கியோ. மறந்துடாதீங்க. அந்த நிறுவனத்தின் பெயர் லீ நிங். எந்த நாட்டை சேர்ந்தது? சீனா. அடுத்து போகலாம். அடுத்து ஒரு ரோபோ. அந்த ரோபோவின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் ரோபோ. அந்த ரோபோவை உருவாக்கி உள்ளது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாங்காங்கை சேர்ந்த ஹான்சன் ரோபோட்டிக்கல் என்ற நிறுவனம். சரியா? இந்த ரோபோவோட முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் இந்த கிரேஸ் அப்படிங்கிற ரோபோ பயன்படுத்தப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரி, அதை பாத்தீங்கன்னா கொரோனா யாருக்கா இருந்ததுன்னா பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்போ அந்த நோயாளிகளுக்கு மனதளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, அந்த டைம்ல அவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? ஹாங்காங். அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் கிரேஸ் ரோபோ என்பதாகும். சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் செரோ சர்வே தொடங்குகிறது சென்னை மாநகராட்சி. பாருங்க,
சென்னை பொதுமக்களிடம் கொரோனாவிற்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்வே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. யாரு? சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி 1688ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி. அந்த சென்னை மாநகராட்சி உருவாக்கி அந்த சர்வேக்கு வைக்கப்பட்ட பேர் தான் என்னது? செரோ சர்வே என்பதாகும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்து பாருங்க, ரீசனா ஒருத்தங்க செய்தியில வந்திருக்காங்க. கோஷியாமி தமாரா சித்தோஸ், சரியா, சித்தோல் ரீசனா உலக சாதனை படைச்சிருக்காங்க. என்ன உலக சாதனை அப்படின்னா பாருங்க, தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். சரியா, தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இவர் ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகளை பெற்றெடுத்து கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காங்க. சரியா, வேற ஏதோ சாதனை நடத்த வேண்டாம். ஒரு பிரசவத்திலே 10 குழந்தைகள். இந்த நாட்டை சேர்ந்தவங்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கோஷியாமி தமாரா சித்தோல் என்பவர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, 16வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 21 அன்று நடைபெற உள்ளது. நடைபெற்றது. ஓகேவா? 16வது சட்டப்பேரவையின் முதல்வர் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த புதிய தமிழக சட்டப்பேரவை, அந்த தமிழக அரசின் முதல் கூட்டத்தொடரானது நடைபெற்ற நாள் மறந்துடக்கூடாது, ஜூன் 21. கவனமா இருந்துக்கோங்க. சரியா? எத்தனாவது சட்டப்பேரவை? 16வது. ஒருவேளை கேள்வி கேட்பாங்கப்பா, கவனமா இருந்துக்கோங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் எத்தனாவது சட்டப்பேரவையின் தலைவர் கேட்டாங்கன்னா எத்தனாவது? 16. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போலாம். தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை 24 42 உயர்த்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஓகேவா? தற்போது பாத்தீங்கன்னா தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் ஹீமா கோலி. இவர் வந்து அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 25வது உயர்நீதிமன்றம், சரியா, சென்னையோட இந்தியாவோட 25வது ஹைகோர்ட் எது அப்படின்னா இந்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம். இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2019. இந்தியாவில் தற்போது 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அது கடைசியாக உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம். எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க? 2019. ஓகேவா? அந்த உயர்நீதிமன்றத்தில் 42 நீதிபதிகள் இருப்பதற்கு தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் NV ரமணா அவர்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்து ஒரு போர்ட்டல், பால் ஸ்வராஜ் போர்ட்டல். ஓகேவா? பாருங்க, கொரோனாவினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை கண்காணிப்பதற்காக பால் ஸ்வராஜ் என்ற இணையதளத்தை தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் மற்றும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தொடங்கி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் என்னது? பால் ஸ்வராஜ் போர்ட்டல். யார் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க? மத்திய அரசு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு பாருங்க, லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் எஸ்ஏஸ் 2003 to 2020. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி. தற்போது இங்கிலாந்துல வசிட்டு வராரு. பார்த்தீங்கன்னா யாரு? சல்மான் ருஷ்டி. அவங்க எழுதின ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகம் தான் என்னது? லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் எஸ்ஏஸ் 2003 முதல் 2020 வரை. சரியா, கவனமா இருந்துக்கோங்க. அந்த புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுத்து எந்த புத்தகம் இருந்தாலும் சரி கவனமா இருந்துக்கோங்க. அந்த சீசன்ல வர எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய AK ராஜன் குழு. ஓகேவா? பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் நீட் தேர்வு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதா என்பது குறித்து ஆராயவும், பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு மாற்றாக வேறு வழிமுறைகளை குறித்து ஆராய்ந்து தமிழக அரசிற்கு அறிக்கை அளிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. யாரோட தலைமையில? ஓய்வு பெற்ற நீதிபதி AK ராஜன் தலைமையில். அப்போ பாத்தீங்கன்னா AK ராஜன் தலைமையில 8 பேர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. யாரு? தமிழக அரசு. எதற்காக? நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய்ந்து தமிழக அரசுக்கு அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், நீட் தேர்வு வந்து எந்த ஆண்டு முதன்முறையாக நடத்தப்பட்டது? 2013ஆம் ஆண்டு. அதே சமயத்துல 2021 நீட் தேர்வு 13 மொழிகளில் நடத்தப்பட்டது. சரி, எத்தனை மொழிகள்? 13 மொழிகளில் நடத்தப்பட்டது. புதிதாக எந்த மொழிகள் சேர்க்கப்பட்டது? எம்பிங்கிறத மறந்துடக்கூடாது, மலையாளம் மற்றும் பஞ்சாபி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீனா உருவாக்கி வரும் விண்வெளி நிலையத்தின் பெயர் தியான்காங். மறந்துடக்கூடாது. ஓகேவா? பாருங்க, தியான்காங் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டோம். விண்வெளி நிலையம், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சீனா வந்து உறுப்பினராக கிடையாது. இதனால சீனா வந்து தனியா ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்கிட்டு வந்தாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பேர் தான் தியான்காங். ஓகேவா? இந்த தியான்காங் விண்வெளி நிலையத்தின் பிரதான பகுதிக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா தியான் கே. ஓகேவா? தியான் கே. அது ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது, கவனமா இருந்துக்கோங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். 47வது G7 மாநாடு
2021. ஓகேவா? நடைபெற்ற நாள் ஜூன் 11. 3 நாட்கள் நடைபெற்றது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ன்வால் மாகாணம் சென்ட் ஐவர்ஸ் நகர். அது எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா கார்பிஸ் பே. இந்த கார்பிஸ் பே எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. அப்போ பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டிற்கான 47வது G7 மாநாடு, G7 சமிட் வந்து எங்க நடைபெற்றது? இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்றது. சரியா? இதில் பங்கேற்ற அந்த முக்கிய தலைவர்கள், அந்த 7 நாட்டின் முக்கிய தலைவர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட பார்க்கலாம். இது எப்பவுமே தெரியணும், கண்டிப்பா பாத்துக்கோங்க. 1 போரிஸ் ஜான்சன், பிரிட்டன் இங்கிலாந்தோட பிரதமர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன், அமெரிக்காவின் அதிபர். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ஜோ பைடன், மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஏஞ்சலோ மெர்க்கல், ஜெர்மனி. 4வது நபர் இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸ் நாட்டின் பிரசிடென்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா 5வது நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ, கனடாவோட பிரைம் மினிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னா யோஷிகிடே சுகா, ஜப்பான் நாட்டின் பிரதமர். தற்போது யாருன்னு சொல்லி பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபுமியோ கிஷிடா, ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர். அந்த டைம்ல யார் பாத்தீங்கன்னா யோஷிகிடே சுகா தான் ஜப்பானின் பிரதமர். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மரியோ தராகி, இத்தாலி நாட்டின் பிரதமர். ஆகிய இந்த 7 தலைவர்கள் தான் இந்த G7 மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. மாநாடு நடைபெற்ற நாடு இங்கிலாந்து, மறந்துடாதீங்க. சரியா? சரி, மேலும் G7 மாநாட்டில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரான சார்லஸ் மைக்கேல் ஆகியோரும் பங்கேற்றனர். ஓகேவா? இந்த G7 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவங்க யாரெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, நரேந்திர மோடி. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. சரியா? இந்த G7 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவங்க ஒரு 4 நபர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்காட் மோரிசன், ஆஸ்திரேலியாவின் தற்போதைய பிரதமர். அடுத்து பாத்தீங்கன்னா மூன் ஜே இன், தென்கொரியாவின் தற்போதைய அதிபர். அடுத்து பாத்தீங்கன்னா சிரில் ராமபோசா, தென்னாப்பிரிக்காவின் அதிபர். இந்த 4 நாடு தலைவர்கள் தான் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டாங்க. எந்த மாநாட்டில்? G7 மாநாடு நடைபெற்ற நாடு இங்கிலாந்து. அடுத்து பாத்தீங்கன்னா கழிவு நீரில் கொரோனா தீநுண்மி, பிரிட்டன் இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. கழிவு நீரிலே கொரோனா வைரஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யாரு? பிரிட்டன் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள். பாருங்க, கழிவு நீரில் கொரோனா தீநுண்மி இருப்பதை கண்டறியும் குறைந்த விலையிலான சென்சார் தொழில்நுட்பத்தை பிரிட்டனின் ஸ்ட்ராத்கிளைட் பல்கலைக்கழகம் மற்றும் மும்பை IIT ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த கழிவு நீர்ல கொரோனா தீநுண்மி இருப்பதை பிரிட்டனும் இந்தியாவை சேர்ந்த எந்த IIT நிறுவனமும் இணைந்து தயாரிச்சது அப்படின்னு ஒருவேளை கேட்டாங்கன்னா எது? மும்பை IIT, மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது தொடர்பாக செய்திகள் பின்னாடி வரும், நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்போ லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். சரியா? 2019-20 நிதியாண்டில் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் அதிக தொகை பெற்ற கட்சிகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் இடத்துல பிஜேபி, 2வது இடத்துல காங்கிரஸ். பிஜேபி பாத்தீங்கன்னா 785 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தேர்தல் நிதி பத்திரங்கள், எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. ஓகே, ஃபுல் டீடைலா பாத்துக்கலாம். தேர்தல் நிதி பத்திர திட்டம், எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2018. தேர்தல் நிதி பத்திரங்களை RBI வெளியிடுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுவாங்க. இந்த நிதி பத்திரங்களை எந்த வங்கிகள் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா SBI வங்கியின் டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை. ஒரு சிலுவை மாதிரி போட்டுக்கோங்க. மேல டெல்லி, கீழே சென்னை, இங்க மும்பை, கொல்கத்தா ஆகிய 4 நகரங்கள்ல இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கிளைகள்ல இந்த பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். இந்த பத்திரங்களை வெளியிடுவது யாரு? RBI. SBI வந்து அந்த கிளைகள்ல வந்து SBI வந்து விற்பனை செய்வாங்க. யார் வெளியிடுவாங்க ஒரிஜினலா? இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் விற்பனை செய்த நாட்களிலிருந்து 15 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். சரியா? இந்த பத்திரங்கள் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஆகிய மாதங்களில் மட்டுமே விற்பனை செய்யப்படும். 4 மாதங்கள் 4 இடங்கள். விற்பனை செய்யும் வங்கியின் பெயர் SBI. வெளியிடும் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி, மறந்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாம். இந்தியா ஜெர்மனி தூதரக உறவின் 70ஆம் ஆண்டு நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டது. சரியா? இந்தியா ஜெர்மனி இடையே தூதரக உறவு ஏற்பட்டதன் 70வது ஆண்டையொட்டி டெல்லியில் நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹர்ஷவர்தன் யாரு? முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இங்க பார்த்திருக்கிற ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா என்பவர், ஸ்ரிங்லா மறந்துடக்கூடாது, மத்திய வெளியுறவுத்துறை செயலர் மற்றும் ஜெர்மனியின் தூதர் வால்டர் லிண்டனர் ஆகியோர் பங்கேற்றனர். வால்டர் லிண்டனர். ஓகேவா? அப்போது இந்திய பசிபிக் பிராந்தியத்திற்கான வழிகாட்டு விதிகளை 2வது ஐரோப்பிய மாநாடு ஜெர்மனி ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் மறந்துடக்கூடாது. இந்தியாஸ் அம்பாசிடர் டு ஜெர்மனி யார் அப்படின்னு MD தோமர் ஆவார். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க.
இந்தியா குவைத் இடையே தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டு 60 ஆண்டுகள். சரி, 70 ஆண்டுகள் பார்த்தோம். யாருக்கா இருக்கும்? இந்தியா மற்றும் ஜெர்மனி. இங்க பாக்குறது 60 ஆண்டுகள். எந்தெந்த நாடுகளுக்கு இடையே? இந்தியா மற்றும் குவைத். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. ஓகே, பாருங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது முதலாவது குவைத் பயணத்தின் போது குவைத் பிரதமர் ஷேக் சபா கலில் அல் ஹமாத் அல் சபாவை சந்தித்து பேசினார். எவ்வளவு பெரிய பேர் பாருங்க. ஒரு லைன் வந்துச்சு, ஷேக் சபா கலித் அல் ஹமாத் அல் சபா. அவங்க யாரு? குவைத் நாட்டின் பிரதமர், மறந்துடக்கூடாது. சரி, அவங்களை சந்திச்சு பேசிக்கிறாரு யாரு? எஸ் ஜெய்சங்கர். இதற்காக இந்தியா குவைத் இடையே தூதரக உறவு ஏற்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடையை ஒட்டி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடா போகலாம் அப்படிங்கறதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடல் மாதிரி, எவ்வளவு பண்ணாலும் நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செய்து நீங்க கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. கொரோனா தடுப்பூசிகளை வீணடிப்பதில் ஜார்க்கண்ட் முதலிடத்தையும் குறைந்த அளவில் வீணடிப்பதில் கேரளா முதலிடத்தையும் பெற்றுள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, மத்திய அரசு நிறைய கொரோனா தடுப்பூசிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. வழங்கப்பட்ட அந்த கொரோனா தடுப்பூசிகளை மக்களுக்கு சரியான வகையில கொண்டு போய் சேர்க்காம குறைந்த அளவு மட்டுமே பயன்படுத்தி ஜார்க்கண்ட் மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. இதுல சிறப்பான முறையில மக்களுக்கு பயன்படுத்தி முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? கேரளா ஆகும். அதே சமயத்துல இந்தியாவில் கொரோனா தொற்று முதன்முறையாக கண்டறியப்பட்ட மாநிலம் எதுதான்? கேரளா. கேரளாவில் திருச்சூர், மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வறிக்கை 2019-20 மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஓகேவா? பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? AISHE அப்படின்னு சொல்றாங்க. ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? இந்த அகில இந்திய உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் அந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நமக்கு டக்குன்னு கேரளா தான் ஞாபகம் வரும், கண்டிப்பா மறந்துடாதீங்க. இதுல உயர்கல்வி ஆய்வறிக்கை அதுல முதலிடத்தை பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல தமிழ்நாடு. எத்தனை சதவீதம் பேர் வந்து உயர்கல்வி, ஒரு கல்வி கற்று மறுபடியும் உயர்கல்வி வந்து படிக்கிறதுக்காக சரி ஹையர் எஜுகேஷனுக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 51.4% பேர் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? கவனமா இருந்துக்கோங்கம்மா. இந்தியா தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குதுல? 3வது இடத்தில் உள்ளது. 4வது இடத்துல இதுல ராஜஸ்தான் இருக்கிறது. முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் அமைந்துள்ளது. மறந்து போய் கேரளா போட்டுறாதீங்க. ஓகேவா? கேரளா எதுக்கு பார்த்தோம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல கேரளா டாப்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா? சரி, பாருங்க. இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 27.1% ஆகும். சரியா? டோட்டலா ஆவரேஜா சராசரி 27.1% இருக்குது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% இருப்பதற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? கவனமா இருந்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 51.4% அடைஞ்சிருக்குது. தற்போது சராசரி எவ்வளவு இருக்குது? 27.1% ஆகும். இந்தியா ஃபுல்லா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 50% பாத்தீங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போகலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக ஜக்தீப் பவாதியா நியமனம். சரி, ஜக்தீப் பவாதியா நியமனம். பாருங்க, இதன் முதல் இந்திய தலைவர் பாத்தீங்கன்னா சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முதல் இந்திய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யார் பாத்தீங்கன்னா ஜக்தீப் பவாதியா ஆவார். ஓகேவா? இவர் யாரு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெண், ஒரு விமன். இவங்க வந்து இந்த அமைப்பிற்கு பாத்தீங்கன்னா தலைவர் பொறுப்பேற்றுள்ள 2வது பெண் தலைவர் இவர் ஆவார், ஜக்தீப் பவாதியா. ஓகே, பாருங்க. இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, INCB. அதனுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷனல் நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டு. அமைந்துள்ள இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா. ஓகேவா? ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் அமைந்துள்ளது. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1968ஆம் ஆண்டு. இந்த அமைப்பின் முதலாவது இந்திய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் யார் பாத்தீங்கன்னா ஜக்தீப் பவாதியா. மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எரிவாயு முகவர் சேவையை மாற்றிக்கொள்ளும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக கோயம்புத்தூர், சண்டிகர், புனே, ராஞ்சி ஆகிய நகரங்களில் தொடங்கப்பட உள்ளது. ஓகேவா? எரிவாயு முகவர் சேவையை ஈஸியா மாத்துக்கிற மாதிரி சில வசதிகளை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா டிங்கோ சிங் காலமானார். ஓகேவா? டிங்கோ சிங் ரீசெண்டா இறந்துட்டாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர். பாருங்க, 1998 பாங்காங் ஆசிய கோப்பை விளையாட்டு போட்டியில் குத்துச்சண்டையில் தங்க பதக்கத்தை வென்றவர் யாரு? இந்த
டிங்கோ சிங் அவர்கள் ரீசெண்டா வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவருக்கு 1998ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டுள்ளது. 2013 இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர். மணிப்பூர் அப்படின்னாலே நிறைய தங்க மங்கைகள் என்ன பாத்தீங்கன்னா கோல்டு பதக்கம் கோல்டு மெடல், சில்வர் மெடல், வெண்கல பதக்கம், ஏகப்பட்ட பதக்கங்களை வென்ற ஒரு முக்கியமான மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர். யாரெல்லாம் இருக்கிறாங்க உதாரணத்திற்கு மேரி கோம் இருக்கிறாங்க. அப்புறம் ரீசெண்டா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்ற மீராபாய் சானு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தை, அந்த மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் டிங்கோ சிங். ஆனா இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்து சண்டை. மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜூன் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், தி வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர். ஓகேவா? எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படும் ILO அமைப்பினால் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச அவசரகால அழைப்பு என்னது 1098 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்போ வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் இந்த தினம் ஜூன் 12 மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்த பாயிண்ட், வேளாண் இயந்திரமயமாக்கல் ஆந்திரா முதலிடம். ஓகேவா? அத பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழைய முறைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல இந்தியாவில முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லட்டா நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டே இருக்கலாம். சரியா? இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆந்திரா, 2வது தமிழ்நாடு. மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்த பாயிண்ட் போலாம். முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேவா? சரி, பாருங்க. ஓட்டுநர் உரிமம் பெற புதிய விதிமுறை ஜூலை 1 முதல் அமல். ஓகேவா? கவனமா இருந்துக்கோங்க. ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2021. மறந்துடக்கூடாது. சில அந்த அமல்படுத்தப்பட்டது விதிமுறைகள் அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டேட்டை வேற வழியே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 1 முதல். ஓகேவா? ஓட்டுநர் உரிமம் பெற RTO அலுவலகங்களில் வாகனங்களை இயக்குவதற்கு பதிலாக வார்த்தையை மறந்துடாங்க, பதிலாக அரசு அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் முறையான பயிற்சி பெற்று உரிமத்தை பெறும் வசதி வரும் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஓகேவா? பாத்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த பிரைவேட் செக்டர்ல, இந்த பிரைவேட் ட்ரைனிங் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த டிரைவிங் சென்டர், அந்த டிரைவிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை பாத்தீங்கன்னா எந்த தேதியில இருந்து அமலுக்கு வருகிறது? ஜூலை 1 முதல். அடுத்து பார்க்க போற பாத்தீங்கன்னா ஒரு சீனா நாட்டை பத்தி ஒரு கருத்து பாருங்க. மனித குலத்திற்கு எதிராக சீனா யார் அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அம்னஸ்டி அமைப்பு. ஓகேவா? சீனாவில் உய்கூர் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் ஜின்ஜியாங்கில் சீனா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. அப்போ உய்கூர் முஸ்லிம்கள் எந்த நாட்டில் வசிக்கிறாங்க? முஸ்லிம்கள். அவங்கள முன்னேற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யார் அறிவிச்சிருக்காங்க? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. எந்த நாட்டில்? சீனாவில் இது நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீதிபதியாகும் முதல் முஸ்லிம் அமெரிக்கர் ஷாகித் குரேஷி. ஓகேவா? அமெரிக்க வரலாற்றுல முதன் முறையாக ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜ் ஆக போறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷாகித் குரேஷி. ஓகேவா? அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த ஷாகித் குரேஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரி, இதன் மூலம் அமெரிக்க நீதிமன்றத்தில் நீதிபதியாகும் முதலாவது முஸ்லிம் என்ற பெருமையை பெற்றுள்ளார். யாரு? இந்த ஷாகித் குரேஷி அவர்கள். எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர். அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து பார்க்க போற பாத்தீங்கன்னா 16வது ஐரோப்பிய கால்பந்து போட்டி 2021. ஓகேவா? இதில் பாத்தீங்கன்னா 24 அணிகள் கலந்து கொண்டது. யார் வின் பண்ணாங்க, என்ன நடந்தது, சிறந்த ஆட்டக்காரர் விருது எல்லாமே பாத்தீங்கன்னா அது என்ன நெக்ஸ்ட் மந்த் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 16வது ஐரோப்பிய கால்பந்து போட்டி, உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு பிறகு புகழ்பெற்ற ஒரு கால்பந்து போட்டி தான் ஐரோப்பிய கால்பந்து போட்டி. இது நடப்பாண்டில் 16வது போட்டியாக நடைபெற்றது. ஓகேவா? இதில் 24 அணிகள் கலந்து கொண்டன. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எடுத்து போலாம். இந்த போட்டியில பாத்தீங்கன்னா 11 நாடுகள் இணைந்து நடத்திருக்கிறாங்க. ஓகேவா? அதுவும் ஒரு ஸ்பெஷல். நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார். ஓகேவா? போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியில்
83.18 மீட்டர் வீசி இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். ஓகேவா, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் நீரஜ் சோப்ரா. புகழ்பெற்ற ஈட்டி எறிதல் வீரர், ஜாவலின் த்ரோல பயங்கரமா கலக்கி எடுக்கிறாரு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலையும் பாத்தீங்கன்னா இவர் வந்து தங்க பதக்கத்தை வென்றிருந்தார். இந்த நீரஜ் சோப்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியிலையும் தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில ஜாவலின் த்ரோல. ஓகேவா, ஜாவலின் த்ரோல. நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்த பாயிண்ட், தமிழகத்தில் முதல் முறையாக கொடைக்கானலில் பெட்ரோல் விலை ரூபாய் 100 தாண்டியது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, சும்மா ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அந்த நேரத்துல அந்த செய்தி முக்கியத்துவமா இருந்தது, இப்போ அது தேவை கிடையாது. ஏன்னா எல்லா இடங்களையும் 100 ரூபாய் தாண்டி போயிருச்சு இல்லையா. சரி பாருங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. கேம்ஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தார் கிரண் ரிஜிஜு. ஓகேவா, அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க, தி சென்ட்ரல் அத்லெட் இன்ஜூரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா, தி சென்ட்ரலைஸ்ட் அத்லெட் இன்ஜூரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம் பாருங்க, கேம்ஸ் அதோட விரிவாகம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. முன்னணி வீரர் வீராங்கனைகள் காயம் அடைவதை தவிர்ப்பது மற்றும் தடுப்பது. அதே மாதிரி ஒருவேளை காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து உயர் சிகிச்சை வழங்கி அவங்களை சூப்பரா ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதுக்கு பேர் தானது கேம்ஸ் திட்டம். அதோட விரிவாக்கம் தி சென்ட்ரலைஸ்ட் அத்லெட் இன்ஜூரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மறந்துடாதீங்க. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அதே மாதிரி இதனோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் திட்டம், டாப் ஸ்கீம் அப்படிங்கிறது. அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. அதாவது ஒலிம்பிக் போட்டிகள்ல பதக்கத்தை வெல்லும் வீரர்கள் யாருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு சிறப்பான பயிற்சி வழங்குவதற்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அது பேர் தான் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2014. ஓகேவா, இதற்காக ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் இவங்க கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை ஸ்பெஷல் கேர் பண்ணி அவங்கள சூப்பரா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாப் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்து பாருங்க, வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரின் சத்திய ஞான சபை அமைந்துள்ளது. இங்கு வள்ளலாரின் சர்வதேச மையம் விரைவில் தொடங்கப்படும் என இந்து அறநிலைத்துறை அமைச்சர் B.K. சேகர் பாபு அறிவிச்சிருக்காங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடலூர் யாருடன் தொடர்புடையது, வள்ளலார். அங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா குல்பூஷனுக்கு மேல்முறையீட்டு செய்யும் உரிமை வழங்கும் மசோதா பாகிஸ்தானில் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, இந்திய கடற்படை சேர்ந்த ஒரு முன்னாள் அதிகாரி தான் குல்பூஷன். அவங்கள பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. சரி, அவங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பையா இருந்தாங்க. ஓகேவா, அவங்க ஸ்பையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு பாகிஸ்தான் அரசினால் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து இந்தியா மேல்முறையீடு செய்து அந்த வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ யாரு குல்பூஷன் கவனமா இருந்துக்கோங்க. இந்தியாவின் முன்னாள் கடற்படை வீரர் ரீசனா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசினால் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அது தொடர்பாக இந்தியா வந்து மேல்முறையீடு செய்து வருகிறது சர்வதேச நீதிமன்றத்தில். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். பாலைவன மாதரை தடுப்பதற்கான ஐநா ஒப்பந்தங்களின் 14வது மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். ஓகேவா, நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம். UNCCD COP14, the 14th edition of the Conference of Parties to the United Nations Convention to Combat Desertification. ஓகேவா, UNCCD அப்படி சொல்லுவாங்க. இது எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நொய்டா. ஓகேவா, கிரேட்டர் நொய்டா இன் 2019. ஓகேவா, கவனமா இருந்துக்கோங்க. இது தலைமை பொறுப்பேற்றவர் யாரு, பிரதமர் மோடி. ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டோம், கவனமா இருந்துக்கோங்க. எத்தனாவது எடிஷன் அது, 14வது எடிஷன் ஆகும். சரியா, சரி பாருங்க, தொடர்ந்து பாருங்க. UNCCD-யின் 14வது மாநாடு கிரேட்டர் நொய்டாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதன் தலைவராக 2019 முதல் 2021 வரை இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. எனவே இதன் தலைவராக நடப்பாண்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் யாரை வந்து கலந்து கொண்டாங்க தலைவராக, பிரதமர் மோடி. சரியா, பாத்தீங்கன்னா இந்த அமைப்பிற்கு இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்ற அந்த ஆண்டு, இந்த பதவி காலம் 2019 முதல் 2021 வரை. ஓகேவா, இந்த நிலையில் UNCCD-யின் சிறப்பு கூட்டத்தை 75வது ஐநா பொது சபையின் ஜெனரல் அசம்பிளியின் தலைவரான வோல்கன் போஸ்கீர் ஜூன் 14 அன்று நடத்தினார். ஓகேவா, இதில் கலந்து கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. 75வது ஐநா பொது சபை கூட்டத்தின் தலைவர் வோல்கன் போஸ்கீர். சமீபத்தில் 76வது பொது சபை கூட்டத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் அப்துல்லா சாகித். மறந்துட கூடாது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. ஜூன் 17 உலக பாலைவனமாதல் மற்றும் வறட்சி ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா உலகளாவிய வாழ்வாதார குறியீடு. இது யார் வந்து வெளியிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் லண்டன். சரியா, லண்டனில் உள்ள எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா உலகளாவிய வாழ்வாதார குறியீட்டினை வெளியிட்டு வருகிறது. இந்த குறியீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய குறியீடை வந்து சேர்த்துட்டு எந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்கு சிறப்பான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டது யாரு? EIU. EIன்னு சொல்லி ஷார்ட்டா போட்டிருப்பாங்க. EIU எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அமைந்துள்ள இடம் லண்டன். ஓகேவா? இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்லாந்து. ஆக்லாந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டில் அமைந்துள்ளது. இரண்டாவது இடத்தில் ஒசாகாவும், மூன்றாவது இடத்துல அடிலைட் ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள அடிலைட் நகரமும் இடம்பெற்றுள்ளது. நான்காவது இடத்துல ஜப்பானின் டோக்கியோ நகரமும் உள்ளது. இந்த பட்டியலில் கடைசி இடத்தை பெற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் ஆகும். சரியா? ஓகே நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஜூன் மாதத்திற்குரிய நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தொகுத்து கொடுத்துருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவும் போயிருக்கிறேன். வேகமா போறதுக்கு ஒரே காரணம் தேர்வுகள் நெருங்கி வருகிறது. நமக்கு டைம் இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. இதுல நோட்ஸ் கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது. அடுத்த வகுப்புல நான் கொடுக்குறேன். இந்த நோட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா தயவு செய்து ஓப்பனா ஃப்ராங்கா ஒரு ஃப்ரெண்ட்லியா கேளுங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா நான் கொடுக்குறேன். சிறப்பான முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரியா? மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.